ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையிலே உங்களை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய ஆவியானுடைய ஏவுதலின்படியாக சபைக்கு கொண்டு வரப்போகிற ஆசீர்வாதம் என்னவென்று கேட்டால், எண்ணெய் தரும் ஆசீர்வாதங்கள். எண்ணெய், ஆயில். இப்போ எண்ணெய் தட்டுப்பாடு இருக்கிறது, எரிபொருள் தட்டுப்பாடு இருக்கிறது. இது எல்லாம் இருந்தாலும் ஆவியானவருடைய ஆளுகை கீழ் நம்முடைய வாழ்க்கை காணப்படுகிற பொழுது நம்முடைய தீபத்தை எந்த விதமான மனுஷ சக்திகள் அணைக்க முடியாது. நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணை திறந்து பார்த்தா விமானங்கள், போர் விமானங்கள், திடுக்கிடும் தகவல்கள், இப்படிப்பட்ட பல துர்செய்திகள் உலகம் முழுவதும் நடந்து கொண்டிருந்தாலும் இந்த இரவு காலை வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவரை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், உன் தீபம் அணைந்து போவதில்லை. உங்கள் தீபம் அணைந்து போகாதிருப்பதற்கு என்ன வேண்டும் என்று கேட்டால் எண்ணெய் வேண்டும். இந்த ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகம் பண்ணப்பட்டு இதோடு நம் பரலோகம் போகும் நினைக்கிறவர்களுக்கு இந்த செய்தி ராஜ்யத்தினுடைய நீதிகளில் உட்பட்டதாக இதை அறிந்தவர்களாய் விசுவாசிகள் காணப்பட வேண்டும். இது முழுக்க விசுவாசிகளுக்கென்று கர்த்தர் கொடுத்து அனுப்பின ஒரு தேவதூதாக்கும் இதற்கும் அவிசுவாசிகளுக்கு சம்பந்தம் இல்லை. அவிசுவாசிகளுடைய ஜபங்கள் கேட்கப்படும், அவிசுவாசியோட தான தர்மங்கள் அவர்களுக்கு பிரதிபலன் அதில் காணப்படும். ஆனால் ரட்சிப்போ கர்த்தரால் வரும், அவராலே அன்றி வேறு ஒருவரால் ரட்சிப்பு. தான தர்மங்களில் செழித்திருக்கிறவர்கள், ஒழுக்கத்தோடு வாழுகிறவர்கள், இவர்கள் பரலோகம் போக முடியுமா என்று கேட்டால் இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், வார்த்தையின்படி சொல்லுகிறேன், போக முடியாது. திருவிருந்திலே உங்களை இங்கே வடிகட்டி விடும் என்று ராஜ்யத்தினுடைய வார்த்தை சொல்லுகிறது. திருவிருந்தே நம்ம ஒழுங்காக எடுக்காவிட்டால் நம்முடைய வருகையில் அவரோடு கூட எடுத்துக்கொள்ள முடியாது. இது ராஜ்யத்தினுடைய நீதி. அதனால திருவிருந்தில் நம்ம அவ்வளோ கவனம் செலுத்தணும். உத்தமத்தை நம் உத்தம ஜீவியத்திற்கென்று அது எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அதே சமயத்தில் நாம் புறப்பட்டு எகிப்தை நினைவு கூற வேண்டும். எங்கிருந்து கர்த்தர் நம்மை தூக்கினான்? கடன் இருக்கலாம், வியாதி இருக்கலாம், வறுமை இருக்கலாம், வேதனை இருக்கலாம். இதற்கு பின்னால் ஒரு பாவமாக இருந்திருக்கும், தெரியாது நமக்கு. பாவமே நீங்கள் செய்யாவிட்டாலும் ஜென்ம சுபாவத்தின் ஒரு பாவம் இருந்திருக்கும். முற்பிதாக்களுடைய பாவங்களை நீங்கள் சுமக்கரலாம் இருந்திருப்பீங்க. அதனுடைய பலன் 3-4 தலைவரை தொடரும். நீங்கள் ஒருவேளை ஒழுக்கம் கொண்டவர்களாக இருக்கலாம், ஆனால் முற்பிதாக்கள் வழியை தொடர்ந்து வருகிறதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் அதற்குரிய பலனையும் நியாயம் விசாரிப்பின் நாட்டில் நீங்கள் காணப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் பார்த்தா சொல்லுவாங்க, பாவம் இந்த சின்ன பிள்ளை என்ன பண்ணுச்சு, பசங்க என்னையா பண்ணாங்க, பசங்க எவ்வளோ கஷ்டப்படுத்துங்க. சிலருடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்தா குழந்தை பருவம் ரொம்ப பரிதாபமாக இருக்கும். அண்ணன் ஆகாரத்துக்கு சொல்லுகிறேன். சிலருக்கு படிப்பு பிரச்சனை இருக்கும், சில பேருக்கு இருப்பிட பிரச்சனை இருக்கும், சில பேருக்கு பொருளாதார பிரச்சனை இருக்கும். எனக்கு தெரிஞ்ச சிலர் வறுமை பற்றாக்குறை அடி இருக்கும். அவர்களுடைய சரீரத்தில் இருக்கிற வஸ்திரங்களெல்லாம் ஒட்டு போட்டு தான் காணப்படும். இது ஒரு காலகட்டம். இந்த சத்தியத்துக்குள்ளே வருகிற பொழுது முற்பிதாக்களுடைய சாபங்களை 3-4 தலைவரை விசாரிக்கிற தேவன் என்ன, அது கிரியைகள், பாரம்பரியத்தின் கிரியைகளை அழித்து விடுவோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்று கேட்டால், பற்றாக்குறைக்கு விலைக்கு கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். கொஞ்சம் முன்ன இருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. அதாவது வர்றோம், சொன்ன நேரத்தில் வராது, ஆனால் வர்றோம். நீங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சோதித்து பாருங்கள், நெஞ்சில் கை வைத்து பாருங்கள். நீங்கள் ஒருவேளை நேற்று களவாளியை போல உலகம் பார்த்துருக்கும், இன்று கோட்டி சொன்ன போல பார்க்கிறதா? சொன்ன தவறின அந்த தேதிகள் கொடுத்து வாங்குகிற இடத்துல கொஞ்சம் முன்ன இருக்கும். அதுக்குள்ளே கடந்து விழுகிற பாடுகள், பாதைகள், எவ்வளோ அவமானங்கள். ஆனால் ஒரு காலத்தில் எல்லாத்தையும் கொடுக்க கற்றுக்கிறது செய்கிறார்களப்பா. இது உங்களை புதிய மனுஷனாகவும் காட்டுகிறது, பெரிய மனுஷனாகவும் காட்டுகிறது. வாங்கினவன் யாருன்னு தெரியாத அளவுக்கு போயிடும். இந்த மனுஷனுக்கு தான் இந்த பிரச்சனையா என்று சொல்லுகிற அளவுக்கு கூட வரும். அது தலைக்கீழ மாறும். நடை என்ன, உடை என்ன, பாவனை என்ன. ஆனால் இதில் என்ன மெச்சிக்கொள்ளப்படுகிற ஒரு விஷயம், பிரச்சனை இருக்கிற போது இந்த அதே தோணை தான் பிரச்சனை முடிந்தோன்னு இருக்கும் விசுவாசிக்கு. இதுவே பெரிய பொறாமையாயிடும். பத்தியா, குத்தவங்கெல்லாம் வீட்டில் அடிச்சுன்னு சாப்பிட்றாங்க, வாங்கினவங்க நல்லா இருக்காங்கன்ற மாதிரி இருக்கும். இல்லை, இதெல்லாம் கடந்து இதே போல தான் நோய், போராட்டங்கள், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பின்னணி காணப்பட்டு கொண்டு இதிலிருந்தெல்லாம் கர்த்தர் நம்மை விடுவிக்கிறார் என்றால் நம்முடைய ஜபம் கேட்கப்படுகிறது என்பது மட்டுமல்ல, நாம் சத்தியத்துக்குள் வருகிற பொழுது பூரண விடுதலை நமக்கு வரும். மறுபடியும் அது நம்முடைய சந்ததியை தொடராது.
அந்த பழக்க வழக்கங்களிலே ராஜ்யத்தினோட நீதி குறுக்கே பாய்ந்து நிர்மூலப்படுத்திடும். தகப்பன் வாங்கியிருக்கிற சில படிப்பினைகள் பிள்ளை அப்படியே கடைபிடிக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இடத்துல தகப்பன் கடந்து சொல்லுகிற அதே வாழ்க்கையின் பகுதியில் அதே வயதில் பிள்ளை அதே பிரச்சனைக்குள்ள இருக்கும். தகப்பன் 20,000 ரூபா கடன் வாங்கியிருப்பார். 20,000 ரூபா 40 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போது மகன் 20 லட்சத்துக்கு கடனாக முன்ன பின்னா விலைவாசி ஏற்றாலே பண மதிப்பு ஏறும் இறங்குறத பொறுத்து இருக்குது தவிர, ஆனால் அந்த படிவத்து பள்ளத்துக்குள்ளே போய் கொண்டிருப்பான். சில சமயம் தொடர்ந்து அந்த மகள் தாயை போல விதவி ஆவான். தாய்க்கு இருந்த அதே கர்ப்பப்பை பிரச்சனை மகளுக்கு வரும், அல்லது புத்துநோய், ஏதோ ஒரு நோய், பரம்பரை நோய் என்று மருத்துவ உலகம் சொல்லும். ஆனால் ஆவிக்குரியனாக நான் என்ன சொல்லுகிறேன், அது அப்படியே குடும்பத்தில் இருக்கிற சாபம். சில பெண்கள் திருமணத்துக்கு முன்பே இறந்துருவாங்க. பலிகை பெருவாயின் வசனம் சொல்லுது, ஆனால் அவங்களுக்கு அந்த பிரார்த்தனை இல்லை. ஏன்? பல விதங்களிலே யோசித்து பார்க்க வேண்டும். தாய் எப்படி மடிதாலோ அதே போல் இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ஜீவன் எடுபடுவதுக்குள்ளே எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கிற அளவுக்கு ஆகிடும். குணமாக்கும்னு இல்லை, இதை சீக்கிரம் எடுத்துக்கொள்ளணும்னு சொல்கிற அளவுக்கு அவங்க காதுபடி ஜெயிப்பாங்க. சமாதானத்தும் நித்திரை செய்கிற அந்த ஸ்லாக்கியமோ, பிதாக்களுடைய கல்லறையிலிருந்து உங்களை வைக்கிற ஒரு ஸ்லாக்கியமோ இருக்காது. சில ராஜாக்கள் இடத்துல அடக்க ஆராதனை கந்த வர்க்கமும் தூப வர்க்கம்லாம் வைக்க முடியும். சர்வசாதாரண மனுஷர் ராஜாக்களுடைய கல்லறையில் அவர்கள்லாம் இடம்பெறவே இல்லை. மரண பரியந்தம் இது தொடரும்னு சொல்ல வரேன். ஸோ இன்றைய நாளில் அந்த எண்ணெய் கொடுக்குற ஆசீர்வாதம் யாருக்கு என்று கேட்டால் விசுவாசிகளுக்கு. விசுவாசிகளுக்கு மட்டும்தான் இந்த எண்ணெய். அந்த விசுவாசிக்கிறவர்களுக்கு சொல்ல, ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து திருவிருந்து எடுத்து அபிஷேகம் பண்ணப்பட்டு நீங்கள் அந்த படிவத்துக்குள்ளே வந்து நாம் பரலோகம் போய் என்று சொன்னால் அந்த நம்பிக்கை இருக்கும் என்றால் இதையும் சேர்த்து வைத்து கொள்ளுங்கள். இது உங்களுக்கு பலதரப்பட்ட காரியங்கள் கொண்டு வரும். என்ன? இந்த எண்ணெய் கொண்டு வருகிற காரியம் பல காரியங்கள். இதில் ஒன்றன் பின் ஒன்றாக இந்த இடத்துல நாம் வாசிக்க போகிறோம், தியானிக்க போகிறோம். என்ன? சங்கீதம் 141:5 நீங்கள் வாசித்தால் தெரியும். இந்த எண்ணெய் உற்பத்தி ஆகிற இடம், எண்ணெய் உற்பத்தி ஆகிற இடம். எண்ணெய் எப்படி உற்பத்தி ஆகிறது? நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும், அது என் தலைக்கு எண்ணெய் போல் இருக்கும், என் தலை அதை அல்ல தட்டுவதில்லை, அவர்கள் இக்கட்டுகளில் நான் இன்னும் ஜெபம் பண்ணுவேன். சங்கீதம் 141:5. பிரியமான தேவனச்சனமே, இன்றைய நவீன உலகத்தில் இல்லை இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு இந்த சத்தியம் மறைந்து போன ஒரு சத்தியமாக இருக்கும். நான் சொல்ல போகிறது ஒரு திடுக்கிடும் தகவலாக இருக்கும். இதெல்லாம் இப்போ நிலுவையில் இருப்பதற்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு இல்லை என்று தான் நான் சொல்லுவேன். எனக்கு தெரிந்த வரைக்கும் 26 ஆண்டு ஊழியத்தில் இதெல்லாம் எங்கள் காலத்தில் இருந்துச்சு. நான் சொல்கிறது 93 இருந்துச்சு. இது 2000 காணாமல் போச்சு. இந்த படிவம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பெந்தகோஸ்து சபையில் இது ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டாயமாக்கப்பட்ட ஒரு ஆவிக்குரிய நடையாகவே இருந்துச்சு. என்னவென்று கேட்டால், போதக சிற்சை ஜீவமாக இருக்கும். போதகர்கள் நீங்கள் நினைக்கிறதை போல, ஐயா பாஸ்டர் எப்படி இருக்கணும், ஐயா சாந்தமாக இருக்கணும், சாந்த சொருபியாக இருக்கணும், சமாதானக்காரனாக இருக்கணும், எவ்வளோ மனுஷனுடைய கற்பனைகளாக என்ன, பாதிரியார் எப்படி இருக்கணும், அங்கேயில் இருக்கணுன்றதை விட அவர்கிட்ட அதிகமான கனிகள் எதிர்பார்க்குது சமுதாயம். ஆனால் இந்த சத்தியத்தின்படி பார்த்தால் போதக சிற்சை ஜீவமாக இருக்கும் என்றால் அப்பொழுது எல்லாம் இருந்த போதனைகள்லாம் வேறு. ஒரு விசுவாசி ஜீவ மார்க்கு போனோம்னாக்கா போதகன் அவனை என்ன செய்யக்கூடாது, அன்பு பாராட்டி அவனை அப்படியே என்ன சொல்கிறது, மனதுருக்கத்தெல்லாம் பாய வைக்கக்கூடாது. உங்களை கொடுக்குற சிக்ஷையில் இப்போ நீங்கள் போய் சேர இடமே ஜீவமார்க்கமாக இருக்கணும். ஒன்று இருந்தால் சபை, இல்லாவிட்டால் பரலோகம். இது உண்மையிலே இருந்துச்சு. அதுவும் இந்த ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டு வாலிபர்களாக போகிறவர்கள், அதாவது ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டு போகிறவங்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு வெளியிலேருந்து பார்க்குறவங்க சிறுமைப்படுத்தல் வழியே போவாங்க. வழியிலே நீங்கள் போகிற தனியே போய் ஊழியம் ஆரம்பிக்கிற பொழுது வருகிற பிரச்சனைகளை நீங்கள் தாக்கு பிடிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த படிவம் அப்பொழுது இருந்தது. படிவம்னா விண்ணப்பம் இல்லை, இந்த வழி நடைமுறைகள் அப்பொழுது இருந்தது. சும்மாவே திட்டுவாங்க, சும்மா காரணமாக திட்டுவாங்க. நம்ம சுயமரியாதை என்ன சொல்லும், காரணம் என்ன சொல்லு, என்னத்துக்கு திட்டுறப்போ என்ன திட்டுவேன், அந்த சுயம் உடையணுன்றது தான் இது. இதில் 100 பேர் கை தூக்குவோம் என் கூட ஊழியத்தில் இருந்து, அதாவது
ஆண்டவருக்குள்ளே வந்து ஞானஸ்தானம் எடுக்கிறேன் இல்லையா, ஞானஸ்தானம்லாம் எடுத்தப்போ எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகும் இல்லையா, யூத் 100 பேர் 150 பேர் கை தூக்குவாங்க, ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து 50 பேரையும் கூப்பிடுவாங்க. இந்த சிக்ஷை வந்தோடனே 5 பேர் நிற்பான். 145 எங்கே போச்சுன்னு கேட்டால் அவ்வளோதான், அவன் மரணம் ஒருத்தன் முறைக்கவே ஆரம்பிச்சிட்டான். இன்னொருத்தன் ஆள் செட் பண்ணிட்டான் ஒரு பாஸ்டருக்கு, பழைய மனுஷன் போல நீ தோத்துட்ட போ, ஆள் செட் பண்ணிட்டான். அப்போல்லாம் ஃபங்கு எல்லாம் பெரிய பெரிய மயிரோடு வந்து நிற்கிதுங்க, தலைமொழியோட ட்ரூ 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 ட்ரூன்னு பைக். அந்த சத்தத்தை பார்த்தாலும் தெரிஞ்சிடும் இல்லையா, பாஸ்டருக்கு தெரியல கூட எங்களுக்கு தெரியல, என்னடா இந்த மாதிரி பண்ணிட்ட, எப்படா இருந்தாலும் எம்எல்ஏ இப்படி பேசுவான். பேசுறது எப்படியா, இன்னும் ஒரு 15 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னே போய் பார்த்தீங்கன்னா கை நீட்டி அடிச்சுடுவாங்க, கை நீட்டி அடிச்சுடுவாங்க. சொல்லிட்டு இருக்கிறேன். அதாவது இப்போ சொல்கிறேன் இல்லையா, அந்த கட்சி அடிக்கிறான், மிஷினரிகளை தாக்கப்படுது இல்லையா, சபை துன்பப்படுத்தப்படுது இல்லையா, அந்த மாதிரி யாருன்னா உங்களை வந்து கை நீட்டால் நீங்கள் என்ன செய்யணும், இயேசு மாதிரி இருக்கணும். அவன் ஒரேடி அடிக்கணும், நீ அவனை போட தள்ளிட்டீங்கன்னா என்ன பண்ணுவேன், ஊழியமே அட்டூழியம் மாறிடும் இல்லையா. அப்புறம் பாஸ்டர் இந்த விசுவாசி அப்படி இருக்காது. இப்போ நான் இதை செய்கிறேன்னா அருளும் அவங்க ஆட்களும் வந்தாங்கன்னுவாங்க, விசுவாசிக்குன்னு சொல்ல மாட்டாங்க. இது அருளோட ஆட்கள், அருளும் அவரோட ஆட்களும் மார்க்கெட்டுக்கு வந்தாங்க, இந்த மாதிரி ஆகிடும். இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்ட்டு இங்கே எல்லாம் கிரிப்பிங் நடக்கும். இங்கேயே அது செட்ரைட் பண்ணுவாங்க. அதனால் வாண்டடாக ஒருத்தர் டமால் அடிச்சுட்டு என்ன காலேஜ் ரேக்கிங் கூட மோசமாக இருக்கும்னு சொல்ல வரேன். அப்போது ரேக்கிங்னு ஒன்று இருந்தது, இதெல்லாம் அந்த காலகட்டத்தில் நடந்துச்சு. இப்போ ரேக்கிங் இல்லை, சட்டப்படி எடுத்துட்டாங்க. ரேக்கிங்கால் நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இங்கே ரேக்கிங், இந்த ரேக்கிங் வந்து ஆவிக்கு ஒரு ரேக்கிங் மாதிரி இருக்கும். அது ட்ரெஸ்ஸு போட்டால் என்ன உனக்கு ஆடம்பரம், சரி அதை கைட்டினாக்கா ஓகே, அதுக்கு என்னாலும் கைட்டு வைக்கூடாது, என்னாலும் அது மறுபடியும் அந்த வாட்ச் கட்டினா ஒரு பிரச்சனையாகிடும். இந்த இடத்துலலாம் நான் ரொம்ப பயந்து வாட்ச் கைட்டு பாயிண்டில் போட்டு ஓடிட்டு போனேன். நம்ம ரைட்டில் கட்டியே பழகிட்டோம். இது ஒரு தலைவர் ஒருத்தர் கட்டுவார், அரசியல் தலைவர் எம்ஜிஆர் கட்டுவார் ரைட்டில். அப்புறம் ஒவ்வொருத்தர் ஒருவரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டான், இது எதுக்கு நமக்கு இது வம்புன்னு சொல்லிட்டு வாட்ச் கைட்டு பாயிண்டில் போட்டு வேணும்னு போயிட்டோம். இதை பார்த்துட்டு ஒருத்தன் போய் சொல்லிட்டான், பாயிண்டில் வாட்ச் இருக்குது, உங்களை பார்த்தோன்னே பயப்படுறான். இவன் சொல்லுவான், நம்மளுக்கு தெரியும் இல்லையா, அது இன்னொருத்தவன்னு சொல்லிட்டான். நான் என்ன பண்ணிட்டேன், இன்னொருத்தர்கிட்ட வாட்ச் கொடுத்து செக் பண்ணி பார்த்துக்கோன்ட்டேன். இந்த மாதிரிலாம் நடந்துருக்குது. அதாவது நீங்கள் எப்படி தப்பிக்கணும் நமக்கு தெரியும் இல்லையா. இன்னும் அவர் பாஸ்ட் கண்டுபிடிச்சிட்டார், ஏதோ பண்ணி தப்பிச்சிட்டான், இன்னும் பழைய மனசு சாவலை, நீயும் போன்ட்டார். ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து எல்லாமே ட்ராப்பு. அப்புறம் 5 பேர் இருக்கிறான், 5 பேரும் அழுகுறான், என்னடா பண்ணீங்க, நாங்களும் வரத்துக்கு வாழ்கிறோம், வழி தெரில. இப்போ 145 போயிடுச்சுன்னா 5 நிற்கிது, 5 போச்சுன்னா அவருக்கு எடுபடி ஆள் கிடையாது. அதனால் இப்போ கிருபையின் காலமாக மாறுது, பிதாவின் காலமாக இருந்துச்சு. இப்படி போட்டு கொடுக்குற டார்ச்சரில் இதெல்லாம் முடிஞ்சு அப்புறம் சபையை சிரிச்சிக்கணும்னு ஒரு ரூல் வந்துச்சு. சபை இந்த மாதிரி குளிர்ச்சியாக இருக்குது, அதாவது வெதுப்பாக இருக்கிறீங்க ஆவியில், எதுவும் சரியில்லை, எல்லாம் பைபிள் டெஸ்ட் வைக்கிறேன்ட்டு திடீர்னு ஆல் ஆஃப் சடன் சண்டே சர்வீஸில் பைபிள் டெஸ்ட் வச்சுட்டாங்க. திடீர்னு நடக்குது. இது பார்த்தா பைபிள் 8 வராதவங்களும் மாட்டினான், 8 வராதான் மாட்டினான். டக்குன்னு கொஸ்டின் பேப்பர் கொடுத்து உடனே அந்த ஒரு பாட்டு பார்த்துக்குள்ள டிக் பண்ணி கொடுக்கணும். சபையை எதிர்பார்க்கல, சங்கம் எதிர்பார்க்கல, யாருமே எதிர்பார்க்கல. பாஸ்டருக்கு தெரியும், அந்த சீச பிள்ளைங்களுக்கு தான் இந்த 5 இருக்குதா இதுங்களுக்கு தெரியும். அவ்வளோதான். மதியானமே ரிசல்ட்டு, சாயங்காலம் சர்வீஸுக்கு வந்துருங்க எல்லாம் எழுதுனவங்களான்ட்டாங்க. சாயந்தரம் சர்வீஸ் வந்தோடனே கதவை சாத்திட்டு பாஸ்டர் ஒரு மெலீஸ் பரம்பை வச்சு எல்லோரும் திரும்ப வச்சு செம்ம அடி. ஏழை பணக்காரன், அதில் கலெக்டர் வேறு ஒருத்தர் வந்திருந்தார், கலெக்டர் அடி வாங்கினார். நர்ஸு, டாக்டரு, ப்ரொஃபஸரு, டீச்சரு, பட்டறையில் வேலை செய்யுது, ரொம்ப பெரிய அதிகதி முதல் கொண்டு சாதாரண பிளாட்ஃபார்ம் வேறு வரைக்கும் அடி வெளுத்துட்டார் பாஸ்டர். உயிரை கொடுத்து பிரசங்கம் பண்ணுறேன், எங்கேயோ சிந்தைய வச்சுன்னு. டெஸ்ட்டு என்ன, போன வாரம் செஞ்ச பிரசங்கத்துலேருந்து எடுத்த டெஸ்ட் இது. எல்லாரும் சாவுடு மாதிரி ஆயிடுச்சு, வலி தாங்காமல் அழுதுங்க பசங்களாம். பாஸ்டர் என்ன அடிங்க, என் பிள்ளைய விட்டுருங்கன்ட்டு ஒரு அம்மா பிள்ளைய விட்டுறா, குடும்பம் பரலோகம் போவானான்னு சொல்லிட்டு திருப்பி அடி. அந்த அம்மா புருஷன் கூட அடிச்சதுலேருந்து சில பேர் கோச்சிக்கிறாங்க, சில பேர் ஒன்றும் பயந்துட்டாங்க, பாஸ்டருக்கு மென்டல் ஆகிட்டு வரும். இந்த மாதிரிலாம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் என் மேல் நடவடிக்கை எடுக்கணும்னு நினைக்கிறேங்க, எடுத்துக்கோங்க
அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு கதா பிதாவே ஸ்தோத்தரிக்கிறோம் அப்படின்ட்டு ஆரம்பிக்கிறாரு. ஒரு கொடூரமான மனுஷன் இருக்கான். உடனே பிரசங்கம் ஆரம்பிக்கிறார். எல்லாம் இந்த வாட்டி பிரசங்கத்தை எல்லாம் என்னென்ன இப்போ சபை உடஞ்சிடும், அதெல்லாம் ஒன்றும் உடையில. எல்லாம் இந்த ஸ்கூலில் இந்த பட்டெக்ஸை தேய்ச்சிட்டு உட்காரோம் இல்லையா, எல்லாம் அந்த மாதிரி உட்காந்து ஒருத்தர் சொல்ல அடிக்கிறதுக்கு முன்னே எனக்கு ஆட்டு பிரச்சனை, அடிச்சாலும் செத்துருவேன், சாவு. ஒன்றும் சொல்கிறேன், பாத்ரூம் போ, அடி இல்லாமல் இல்லை இங்கே சபை இல்லை, சபை விட்டு போ. இது அது அப்போ கடும் பற்றியும் அப்போ அப்படியே அட்டென்ஷன் நிற்கிது. அப்போ சில நடவடிக்கைகளை பார்க்குற மாதிரி இருக்குது சபை. ஒன்றி புரிஞ்சுக்கணும், நாங்கள் சகலமும் அவர்களுக்குள்ளே பொதுவாக இருந்தது. என்னது இதில் ஏழை பணக்காரெலாம் கிடையாது, தசமாக கொடுக்கல, அந்த இது எதுவுமே கிடையாது. அந்த கோலும் தடியும் என்னை தேற்றும். பிரசங்கம் உபவாசம் அந்த பண்ணுறேன் இல்லையா, பிரசங்கம் எதுவுமே நடக்காத மாதிரி பிரசங்கம் பண்ணுறாரு. இவ்வளோ அடியெல்லாம் அடிச்சுட்டு குச்சி உடையிற அளவுக்கு அடிச்சுட்டு போயிட்டு என் மேலே நடவடிக்கை எடுக்கிறோங்க எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு பிரசங்கம் பண்ணுறாரு. போதுக சிச்சை ஜீவமாக இருக்கும், தகப்பன் சிச்சையாவது புத்திரர் உண்டோம். சபை ஆனால் பெருக்குச்சே தவிர குறையில, இன்னி வரைக்கும் குறையில. ஆனால் அன்றைக்கி தான் கடைசி அடி. அப்புறம் அவர் அடுத்த வாரம் வந்து என் பிள்ளைகள் நீங்கள், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களுக்கு பாடம் எடுத்தேன், நீங்கள் பாட்டு இப்படி கோட்டை விட்டா என்ன அப்படின்ட்டு அப்படியே கண்ணீர் விட்டுட்டாரு. எல்லோரும் ஏஞ்சி நின்றுட்டோம். இந்த மாதிரி டெஸ்ட் வைக்கிட்டு போனால் சத்தமாக வைங்க வேணும். அதாவது என்னென்னா படிச்சுட்டா அந்த பிரசங்கத்தை கிராஸ் பண்ணியாச்சு. அடுத்த வாரத்துலேருந்து எல்லோரும் ஸ்கிரிப்ளிங் பேடு, இன்டர்வியூ எடுக்கிறப்ப இந்த அரசியல் இன்டர்வியூ பார்ப்பீங்க இல்லையா, ப்ரெஸ் மீட்டு, அந்த மாதிரி எல்லோரும் ஸ்கிரிப்ளிங் பேடில் எழுத ஆரம்பிக்கிறதுங்க. என்னைக்கும் நான் கேட்பார் இந்த மனுஷன், காலைல ஆராதனை சாயந்தரம் ஆராதனை சார் நீங்கள் ஆராதனை எல்லாம் கட் பண்ணிங்கன்னா நான் புரிஞ்சுக்குவேன் உங்களுக்கு என்னோட நடவடிக்கை பிடிக்கல, உங்களுக்கு உங்கள் இருதயத்துக்கு ஏற்ற மெய்ப்பன் நான் இல்லை, கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்ற மெய்ப்பன் நான். கண்டினியூ பண்ணுறவங்க கண்டினியூ பண்ணுங்க, போகிறவங்க போங்க, ஏன்னா எதுவும் அதாவது என் மேலே குற்றப்படுத்தாதீங்க. நீங்கள் சத்தியத்தில் தேரணும், என் பிள்ளைகளே நீங்கள் சத்தியத்தில் தேரும்படி நான் மகிழ்ச்சி கொள்கிறேன், உங்களை குறித்து நான் சந்தோஷப்படுகிறேன். பவுல் சொல்கிறார் இல்லையா, அந்த வசனத்தை முற்றாது. ஒன்றும் கப்புச்சு சபையில் எதுவுமே இல்லை. சாப்பிட்டீங்களான்னு யாருன்னா விசுவாசி எங்களை கேட்டேன், அவ்வளோதான் இருக்கும். இப்போ மாதிரிலாம் இல்லை. அதான் சொல்கிறேன், அது அழிஞ்சு போச்சு. இப்போ வாத்தியார் அடிச்சாலே என்ன சொல்கிறது, அவ்வளோதான் இருக்குது. மரணத்தை அவர் ஜெயில் போய்டுவார். இப்போ வாத்தியார் அடிச்சா, ஸ்கூல் டீச்சர் சொல்கிறேன், எப்போ அடிக்கிறது நிறுத்திச்சோ சட்டம், அவன் அணைக்க ஆரம்பிச்சிட்டான். அப்போல்லாம் ஒரு தாய் தகப்பனுக்கு ஈக்குவலாக இருப்பாங்க, பேரண்ட்ஸுக்கு விட ஒரு படி மேலே இருப்பாங்க. ஸ்கூலில் வெளுப்பாங்க, அந்த புள்ள முகத்தில் சோகம், சாப்பாடு ஏதாவது அப்போ மரத்துக்கு உட்காந்து சாப்பிடுவோம். இப்போ மரத்தில் இருக்க காக்கா ஆகி போயிடுச்சுன்னா சாப்பாட்டை சட்டன்னு ஊந்துடும். சில சமயம் உடனே டீச்சர்கிட்ட போய் சொல்லுவாங்க, டீச்சர் அதோட சாப்பாட்டை கொடுக்கும். அந்த பையனுக்கு அவன் பசியாக இருக்கக்கூடாதுன்றது அந்த கிளாஸ் டீச்சர், அது காசெல்லாம் இல்லை. அப்போ அதை எட்டுன்னு அந்த பையனை ஃபஸ்ட்டு சாப்பிட வச்சுருப்பான். அப்புறம் ஸ்கூலில் விட்டு போகிறப்போ அந்த பையனோட அப்பா அம்மா வர்ற வரைக்கும் இருந்துட்டு தான் அவங்க மறுவேலை பார்ப்பாங்க. இல்லை இதெல்லாம் அந்த காலத்தில் ஆசிரியர்கள் வழியில் இப்படி நடந்துச்சு, ஆசிரியர்கள் வழியில் இப்படி நடந்துச்சு. ஆனால் சபை பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் சிக்ஷை அதிகமாகும். ரெண்டிகாசு சபை உள்ள போனால் அந்த உபதேசம்ன்ட்டு உபதேசத்தில் அது அப்படியே எம்எல்ஏ மாதிரி, இது பெரிய பாஸ்டர் செய்கிறது அப்படியே சீனியர் பாஸ் செய்கிறது அப்படியே ஜூனியர் பாஸ் செய்கிறது அப்படியே அசோசியேட் நடக்கும், அசோசியேட்ஸ் பாஸ் செய்கிறது அப்படியே பிரான்ச்சஸ் பாயும். அதனால் இவர் அடிச்சிட்டாருன்னா அடுத்து எல்லா பிரான்ச் வச்சும் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். பிரான்ச் வச்சு நிற்க முடியாது, புதுசாக வருது பாவம், இது நம்ம சீசன்ட்டு. சரி, அப்புறம் அதை நிறுத்திட்டாங்க. இந்த அடிக்கிற வெள்ளம் வச்சுக்காதீங்க, ஒரு டைம் போல் ஒரு டைம் இருக்காது. அதான் சொல்கிறேன், சுவிட்சை ஓவராக இருக்கும். அந்த டாய்லெட்டோட கிளாஸ் சுற்றி அசைன் பண்ணுருவாங்க. அவர் வரைக்கும் கழின்னு வந்துடுவார். அடுத்த வாட்டி பாத்ரூம் போகிறோன்னு கழுவிட நாளைக்கு ஸ்லம்மில் எப்படி ஊழியம் பண்ணுவேன், ரோடெல்லாம் ஆகி போய் வச்சுருப்பான். அந்த பக்கம்லாம் பிடிக்காது. அது இடத்துல ஒரு மாதிரி பட்டப்பேர் வச்சு கூப்பிடுவாங்க. அவர் எங்கே இப்போ அந்த ஜாதி பெரிய பாலிட்டிக்ஸ் ஆயிடுச்சு. அவர் ஐயர் வரலையா, அவர் மோலையர் வரலையா அப்படின்னா என்னென்னா, இன்னும் நீங்கள் அந்த அடையாளத்தில் இருக்கக்கூடாதுன்றதுக்காக சொல்லுவாங்க. அப்படி தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவர் பெரிய படிப்பாளி வரலையா, அவர் செல்வேந்தன் வரலையா, ஐஸ்வரன் வரலையா, இப்படிதான் பேசுவாங்க. அதாவது என்னென்னா, அவங்களை போட்டு கொடுக்குற ப்ரெஷரில் ஊழியம் வானா ஒன்றும் வானா ஏசுவாது சொல்லிட்டு ஓட்டுற அளவுக்கு பண்ணியாச்சு. அதெல்லாம் தாக்கு பிடிச்சி நிற்கிறவன் உண்மையிலே பாக்கியவான். அந்த மாதிரி அது மனுஷ சிக்ஷை, போதக சிக்ஷை தான். இது கர்த்தர் சிக்ஷை அது வேற.
ஏன்னா நான் போதகன், நான் கூட சிக்ஷை தாங்க முடியலாம், காணக்கூடாது தேவன் சிக்ஷித்தா தாங்குவே. நீ தாய் சபைக்கு போகிறேன், பேய் சபைக்கு போகிறேன், எங்கன்னா ஓடுற மாட்டேன் நீ. நான் இப்படி தான் இருக்கும் டாக்கலாம். அப்படியே வந்தாலே சும்மா அவர்களுக்குள்ளே பயம் உண்டானது. வாசிக்கிறீங்க இல்லையா அப்போஸ்தலர்? அப்படி இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் மாய்மாலம் ஒண்டி இருந்துச்சுன்னா உங்களுக்கு தோல் உரிச்சிட்டேன்னு வரும். இப்படி இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வரும். அவர் ஜீன்ஸ் போட்டிருப்பாரு, மோலியாரு வரலையான்னு வாங்க என்ன இல்லை, நம்ம இந்த பாயிண்ட்டை பிடிச்சி சொன்னோம், மாய்மாலம் பண்ணக்கூடாது ஐயா, அதனால நானே மனம் திரும்பி அவுக்குறேன், இன்னும் அவுக்குறேன். இங்கெல்லாம் சொல்ல முடியாது. கர்த்தர் எதிர்த்த பார்க்கிறா, வஸ்திரம் ஒன்றும் இல்லைன்னு இப்போ நம்ம பேசுகிறோம். அப்போ வந்து வெண் வஸ்திரம் இல்லைன்னா செத்தேன். ஆனால் எனக்கு எக்ஸம்ஷன் என்னென்னா நான் மனம் திரும்பலை அதில். சரி, வேறு இதுலேருந்து வந்தனால கொஞ்சம் விடலாம். அப்புறம் அவர் பரலவம் போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க. நான் திருந்தினப்பாடி இல்லை அவங்கள பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்லேயும் பிரச்சனை இருக்குது. போதக சிக்ஷையை தாண்டதே ஜீவ மார்க்கம். போதக சிக்ஷை இல்லைன்னா ஜீவ மார்க்கம் கிடையாது. போதனை அப்படி தான். இங்கே பரிசுத்தவான் என்னை கூட்டட்டும், இப்போ புரியுதா? இதெல்லாம் அந்த காலத்தில் போட்டப்பட்ட அசிவார கற்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கையில் வர மாதிரியே இருக்கும். ஆனால் உண்மையாகவும் இருந்தாங்க. ஒவ்வொருத்தர் சாவரப்பு பார்த்தீங்கன்னா 15 ரூபாய் 20 ரூபா தான் இருக்கும் பாக்கெட்டில் அவ்வளோ இருக்கும், சொத்து இருக்கும், அதெல்லாம் இல்லை. உங்களுக்கு ஒரு சைக்கிள், ஒரு ரப்பர் செருப்பு, ஆவாய் செருப்பு, அது வெடிச்சு இருக்கும். வஸ்திரம் 1 2 3 தான் இருக்கும். அது பார்த்தாலே பரிதாபமாக யாரும் ஊழியத்துக்கு வரமாட்டான். ஊழியத்துக்கு வரானோ பொண்ணும் கொடுக்க மாட்டான். அதுக்கப்புறம் நம்ம இந்த ஸ்டைலுக்கு எல்லாம் கிடையாது. அப்போ என்ன சொல்கிறேன் நான், வேறு யாரையும் சொல்லுவேன். ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ணணும். டிரான்ஸ்லேட்டர் இருந்தால் தான் இங்கிலீஷ் பேசணும். படித்த மாதிரிலாம் காட்டினா அப்போ பாமரனுக்கு யார் சொல்கிறது? நீ பாட்டு இங்கிலீஷில் பேசிட்டு போனால் அப்போ படிக்காதனுக்கு யார் சத்தியம் சொல்கிறது? அவன் போயிட மாட்டான் நான் சபையை விட்டு. அப்புறம் டிரான்ஸ்லேட்டர் இருந்தால் தான் இங்கிலீஷ் பேசணும். ஒரு ஆங்கில வார்த்தை வந்துச்சுன்னா ஒரு தமிழ் வார்த்தை இருக்கணும். அது வாட்டர்னாக்கா ஏன் குடிட்டேன்னு சொல்ல மாட்டீங்களோ? அமெரிக்காவிலேருந்து வந்தீங்களா? அப்படி தான் பேசுவாங்க. இது மாதிரி போட்டு 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 இது வந்து நான் தவறாக சொல்ல. போதக சிக்ஷை ஜீவமாக இருக்கும். அவங்கள செத்த நீ அதோட அதுலேருந்து நீங்கள் வந்துட்டீங்கன்னா நீங்கள் வந்து சீசன். ஆனால் என்னென்னா அதில் பிரச்சனை என்னென்னா அதே மாதிரி இவங்களும் இமிட்டேட் பண்ணுவாங்க. அதுதான் ப்ராப்ளம். அந்த இமிட்டேஷன்ஸ்லாம் தான் கவரிங் கேட்போம், அதுக்கேற்ற வேல்யூ இருக்குங்க இல்லையா, கோல்டுக்கு ஏற்ற வேல்யூ. அதுதான் பிரச்சனை. ஏன் என்ன கர்த்தர் அழைத்த பொழுது உனக்கு என்னென்னலாம் கிடைக்கணும்னு நினச்சியோ அது மற்றவங்களுக்கு கொடு. நான் எப்படி காலேஜில் இருந்தனோ அதே மாதிரி இருக்கேன். இப்போது மேஜரான விஷயம் ஒண்டி சொல்கிறேன். அதாவது அன்றைக்கி ஏதாவது பிரச்சனை நான் கூப்பிட்டு போவேன். ஹைட் வெயிட்டுமாக இருக்கேன், எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் போவேன். இன்றைக்கி அதுதான் நடக்குது. கொஞ்சம் மேஜரான விஷயம்னா அப்போ சிகரெட்டோட போவோம். அதுதான் சொல்கிறேன். பழைய மனுஷன் போயிட்டான், புது மனுஷனாக வந்து கூட அந்த பயணம் தொடருதுன்றேன். வெட்டு அடி தடி போலீஸ் ஸ்டேஷன் எதுவாக இருந்தாலும் போய் நின்று பேசி. ஆனால் எல்லோரும் கொஞ்சம் அப்ரிஷியேட்டும் பண்ணாங்க. பரவாயில்ல, நடுநிலையாக நின்று பேசுகிறீங்க இந்த வயசில். அரசியலுக்கு வருவேன்னு எல்லாம் எதிர்பார்த்தாங்க. இது பொது வாழ்க்கைக்கு போதுன்னு. அப்புறம் என் கூட இருந்தவங்கலாம் உண்மையிலே அரசியல்வாதிக்கு இன்றைக்கி மினிஸ்டராக எம்எல்ஏவா இருக்காங்க. இருந்தப்போ நான் பார்த்தேன், என்னை கூப்பிட்டு கேட்டாங்க, ஏசு நீ எல்லாம் என் கூட இருந்தீங்கன்னா நல்ல ஒரு போஸ்டிங் வந்திருக்கலாம். நாங்கள்லாம் பாரு இதெல்லாம் என்கிட்ட எழுதி வாங்கி போடணும். தமிழ் பேசுகிறதுக்கு மேடை பேசி நம்ம வசன கர்த்தா மாதிரி எழுதி கொடுப்போம். அதில் அது மேலே வந்தது. நிறைய லவ் லெட்டர்லாம் அந்த காலத்தில் எழுதி கொடுத்து லவ்வெல்லாம் சக்ஸஸ் ஆகிருக்கு. நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னே சொல்கிறது. அதுக்கப்புறம் தான் நான் சவுல் பவுல் ஆன மாதிரி ஆகிட்டேன். நான் இந்த காதல்கள் அகேன்ஸ்ட் ஆகிட்டேன். அப்படி இல்லை ஏன்னு சொல்கிறேன்னா, அப்புறம் ஒரு நாள் நான் நினச்சேன், எல்லாம் இந்த மாதிரி ஒரு அமைப்போடு போகிறான் இல்லையா, ஒரு அரசியல் தலைவர் நம்பி போனான், பதவி கட்சி எல்லாம் கட்சி. நான் இயேசுவே உமா நம்பி வந்தேன். அப்புறம் இப்போ பார்த்தா எவனுக்கும் சீட்டு கொடுக்கல, பிரதான கட்சிகளில் சீட் கொடுக்கல எம்எல்ஏ. இப்போ நான் ஃபோன் பண்ணேன், எடுத்தான். பதவி இல்லை இல்லையா, எடுத்தான். என்னடா அவங்களால கை விட்டாரு. ஏசுன்னு போனேன். எங்களை நாங்கள் பாரு தலைவர் நம்பி வந்தோம், எங்கே வந்துட்டோம். தலைவர் நம்பி போனேன், இப்போ தலைவர் டாட்டா காமிச்சிட்டு போயிட்டாரு. எனக்கு ஏசு இனியும் கஞ்சி ஊத்துறாரு. என் போஸ்டிங்கும் போகல, என் பதவி போகல, எதுவுமே போகல. நான் சுயாதீனமாக சுதந்திரவாளியா சைக்கிளில் போகலாம், எதில் வேணால் போகலாம். நான் அதாவது நானே போவேன், மார்க்கெட்டில் எல்லாம் வாங்கிட்டு வருவேன், சமைப்பேன், சாப்பிடுவேன், கொடுப்பேன், போவேன், வருவேன். யாரும் ஒன்றும் ஆனால் வழியில் பார்த்தா எல்லாம் பேசுவாங்க. இதே தான் நடக்குது. நீ போக முடியுமா மார்க்கெட்டுக்கு? எம்எல்ஏ மார்க்கெட் போனால் அங்கே பெரிய இதுவாக பொருளே ஆகிடாது. ரைடுக்கு வரான்னு தெரியுமா, இவனுக்கு பாதுகாப்பு நிறைய விஷயம் இருக்குது. நான் பாட்டு ஃப்ரீயாக போகிறேன், ஒரு டாரக்டர் ஹவுஸுக்கு போட்டுன்னு போவேன், வருவேன். உன்னால் பண்ண முடியுமா?
என்னதான் பாஸ்ட் வேலை பார்த்தோட நான் ஃப்ரீயாக இருக்கேன், நான் பிள்ளைங்களோட செலவு பண்ணுறேன், என் சபை பிள்ளைங்களோட செலவு பண்ணுறேன், சபை ஜனங்களோட நேரம் செலவு. உனக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கணும், முன்னாடி மட்டும் பேசுறதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கணும். சம்பாத்தியம் வேறேன்றதெல்லாம் நான் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு நான் உழைக்கிறேன், அவ்வளோதான். இப்போ ஆர்கியூமெண்ட்டுக்காக சொல்ல வர விஷயம் இதுதான். போதக சிச்சைன்றது தான்னா தான் பரலோகன்றது. இப்போது சங்கீதக்காரர் சொல்கிறான், பரிசுத்தவான்கள் என்னை குட்டட்டும். இந்த படிவத்துக்குள்ளே வந்தால் தான் வாழ்க்கையிலே என்ன வரும். இப்போ புரியுதா எதுக்கு விசுவாசிக்கு தான் என்னன்னு சொன்னேன்னு? நான் அந்த மாதிரிலாம் உங்களை ட்ரீட் பண்ண மாட்டேன். கொடுக்குற சத்தியமே உங்களுக்கு டோசேஜ் அதிகமாக இருக்கும். இவங்களோட சேராது, அவங்களோட சேராது, இவங்களோட சேராது, இப்படின்னு இல்லை அப்படின்னு இல்லை. மார்பாடில் சந்தேகத்தை விட்டு விலக்கி ரசித்துக்கொள்ன்ற ஒரு வசனம் தியானிச்சு கடைசியில் அப்படியே சிங்கிள் ஆகிட்டான். நம்ம ஆளுங்களாம் சிங்கிளாக தெரியல, நானும் என் வீட்டாரும் கர்த்தரே சேவிக்கன்ற மாதிரி ஆயிடுச்சு. யோசுவா சொன்னதுக்கு புரியல. அப்போ நாங்கள் எங்கள் ஃபேமிலி கர்த்தர் ஆகாது. இப்போ பார்த்தா நானே என் வீட்டாரும் கர்த்தர் திக்கு தேவானே இல்லை. திசை திக்கு ஃபுல்லாக அந்த எல்லை தெரியுது. இங்கேருந்து பார்த்தா அந்த எல்லை தெரியுது. அப்போ தான் அந்த பைபிளில் வாசிக்கிற மாதிரியே இருக்கும். அந்த ஊர் தேசத்தில் யோபு என்ற நீதிமான் இருந்தான். அது சொன்ன ஒத்துக்குமா மற்ற ஆளுங்களாம்? ஓ, வேறு லெவலில் போயிட்டுருக்குறேன். மேட்டிமேன்னு உச்சகட்டத்தில் இருக்கிறீங்க நீங்கள். அப்போனா ஜாதிக்கு ஒருத்தன் வம்சத்துக்கு ஒருத்தன்றது பழைய ஏற்பாட்டில் வரும். இல்லை, இந்த பிரமாணங்களுக்குள்ளே நான் சொல்கிற ராஜ்யத்து நீதிக்குள்ளே வருகிற பொழுது எல்லாம் சிதைக்கப்பட்டுரும், எல்லாம் போயிடும் நம்மளை விட்டு. நேற்று உபவாஸ் கூட்டு வந்தவங்கிட்ட தெரிஞ்சிருக்கும். யாரையும் கூட வச்சுக்க இயேசு விரும்பலை. பெரிய பெரிய சாட்சிகள்லாம் சொல்கிறேன். போதக சிச்சைன்றது அவங்களுக்கு டார்ச்சர் பண்ணுறது இல்லை. போதகருக்கே முதல் சிச்சை வரும். அவனை கூட வச்சுனாக்கா எப்படி தெரியுமா ஜனம் சேரும். அதெல்லாம் சாதாரணமான 6000 ஆவி கொட்டாவி விட்றவங்க கூட வச்சுன்னு இருக்கலாம். 6000 ஆவி வச்சுன்னா எவ்வளோ டெவலப் ஆகலாம். இதுங்க தின்ட்டு தூங்குறது நம்ம ஆளுங்க 12. இதில் வேற எல்லாம் ஒன்றோட ஒன்று போட்டி வேற. எல்லாம் 0 வாட்ஸ், சுத்தமாக சப்ஜெக்ட் தெரியாது. கூடுமான வரைக்கும் இயேசுவை கெட்ட வார்த்தை பேசுகிற அளவுக்கு பண்ணுற ஆளுக்கு தான் கூட ஷார்ட் எடுத்து அடிக்கிற அளவுக்கு பண்ணாருன்னா பார்த்துங்க. ஒன்றுத்துக்கு அந்த ரேஞ்சு வேறு, அவர் வந்த ரேஞ்சு வேறு, அவருடைய ஸ்டைல் வேறு, அந்த டீலிங்ஸ் வேறு. இது கேட்டால் கூடாரம் போடலான்னு பேதுரு. இங்கே கூடாரம் போட்டுடலாம். சீடனில் ஆராதனை ஆரம்பிக்கலாம். இங்கே முதல்ல கூடாரம் போடுவான், அப்புறம் கட்டடம் கட்டுவான், அப்புறம் என் பிள்ளை தான் பாஸ்டர்னுவான், இல்லை என் மருமகன் தான் பாஸ்டர்னுவான். அப்புறம் ஆதி விசுவாசி நீ யாருன்னு அவன் பேரை வந்து கேட்பான். எங்கே வந்தீங்க, யார் நீங்கள் பாஸ் வச்சுக்கிறீங்களான்னு கேட்குறான். இப்போது QR கோட் ஸ்கேன் பண்ணி உள்ளே வாங்குறான். என்னடா ஆலயம் வந்தால் கியூஆர்ஸ் கூட. அப்போ பாவம் 2000 ஃபோன் காரணத்துக்கு அந்த சபையில் இடம் இல்லைன்ற மாதிரி ஆகிடும். ஆயுதான் அப்போ அதுங்க உழைச்சது இருக்குது. சபைக்கு கடுகால் போகிறதுக்கு உழைச்சது. பாதி கூலி வாங்கினா அந்த கூலி வேலை செய்கிறவங்க வெளில போனால் 100 ரூபான்னாக்கா இங்கே 50 ரூபா வேலை செய்வாங்க. நான் சொல்கிறது கூலி 40 ரூபா காலத்துலேருந்து சொல்கிறேன். நான் சபைக்கு 20 ரூபா வாங்கினு கஞ்சி குடிச்சிட்டு வேலை செஞ்சவனாக இருக்கான். கொடுக்குறவனும் இருந்தான், உழைக்கிறவனும் இருந்தான், ஜெபிக்கிறவனும் இருந்தான். இப்போல்லாம் வேறு ஸ்ட்ரீம் லைன் ஆகிடுச்சு. சபை உள்ள போகிறதுக்கு ஒரு தகுதி வேணுன்ற மாதிரி ஆயிடுச்சு. போதக சிச்சைன்ற பேச்சே இல்லை. ரிசப்ஷன், அந்த ரிசப்ஷன்லேயே அவன் அடுத்த வாட்டி எங்கேயும் போகக்கூடாது. டீச்சிங்கே இப்போ அப்படி தான் இருக்கும். அவனை கூப்பிட்டு பாடவே, அவனுக்கு ஒரு பொறுப்பு கொடு, அவன் ஸ்டாண்டர்ட் ஆகணும் இல்லையா? இங்கே இப்படி தசமாத்து இப்படி கறக்கிறது இப்படி ஆயிடுச்சு. ஃபண்ட் ரைஸ் பண்ணால் தானே எல்லாருக்கும் சேலரி கொடுக்க முடியும். அப்போல்லாம் சேலரின்றதே விசுவாசமாக தான் சேலரி. அதுவும் அப்போ தான் கடன்பட்டெல்லாம் இருக்கும். 20 ரூபாய்ட்டு வந்து கொடுத்துட்டு போவோம். அந்த 20 ரூபா வச்சுன்னா சோத்திரம் அவ்வளோதான். அந்த 20 ரூபாயில் போய் 5 ரூபாய்க்கு நோய் வாங்கி காய்ச்சி குடிப்பாங்க. They all went through this path. இண்டிபெண்டன்ட் பெண்டிகாஸ்டல் சர்ச்சு ரொம்ப கஷ்டத்தில் இருந்து அப்புறம் கொட்டாயெல்லாம் வர எரிஞ்சிருவாங்க. யார் எரிய வச்சான்னு தெரியும். கொட்டாய் விழுந்துடும். இப்போ தான் எல்லாம் மாற்றி கர்த்தர் ஆலயத்தெல்லாம் செட் பண்ணிகிட்ருக்காரு. தமிழ்நாட்டில் இது நடந்திருக்கு. நான் நிறைய கொட்டகை சர்ச்சுக்கு நாங்கள்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்கோம். யூத் போய் அந்த மாதிரி வட இந்தியாவில் வேறு சிறுமைனா தென்னிந்தியாவில் வேறு சிறுமை. ஆனால் அது கர்த்தரோட சிகிச்சை. மனுஷன் பண்ணாமல் நேராக வந்தால் கர்த்தரோட சிகிச்சை. மனுஷன் பண்ணால் அது போதக சிகிச்சை. சர்ச்சை டார்ச்சராக இருக்கும். இப்போ பாஸ்டர் எப்படி பண்ண முடியுன்ற அளவுக்கு ஆகிடும். அதெல்லாம் யாரும் கண்டுக்க மாட்டாங்க. யாரும் அவங்கள இது பண்ணவும் மாட்டாங்க. யாரும் அதெல்லாம் செவிசாய்க்க மாட்டாங்க. நீங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் என்ன, நீங்கள் இந்த சிக்ஷைக்குள்ள இனி பைபிள் காலேஜ் பசங்களே அதெல்லாம் வரமாட்டுறாங்க. வானம் போயாண்டு போயிடுவோம். டீச் வாங்கி போகிறேன்னு கெட்ட வார்த்தை திட்டுருவோம். ஃபீஸ் கட்டி படிக்கிறான்னு சொல்லி நான் பண்ணாட்டேன்னு நினச்சேன். என்ன யார் ரெக்கமெண்டேஷன் வந்துருக்குறேன். நான் படிக்க வந்தால் என்ன ரேக் பண்ணுறேன் நீ அப்படின்னு.
அப்போல்லாம் படிப்புன்றது இயேசு மடியில் உட்காந்து கற்றுக்கினேன். அந்த காலம்லாம் அப்படி தான். பிரசங்கம் வந்து அவங்க சொந்தமாக பண்ணணும், போதக சிக்ஷை. ஆனால் எப்படியோ ட்ரெயின் பண்ணி எடுத்து வந்தால் அது கடைசியில் வெளில போய் அது பெரிய பிரகஸ்பதியாக பெரிய பிரகாசினச்சும் மாறும். ஆனால் இந்த டார்ச்சர் அது ஃபாலோ பண்ணும். இது காலேஜ் மாதிரி தான் வச்சுக்கோங்க. என்ன ஒருத்தன் டார்ச்சர் பண்ணாங்க, என்ன அதுக்கு ஒரு ஆவிக்குரிய லேபிள் கொடுத்து வாழ்த்தாங்க இல்லையா, அது அப்படியே திருப்பி ரிப்பீட் ஆகும். என்னுடைய ஸ்டேஜில் இந்த 2001 எனக்கு கற்று சொன்னது, நான் அதெல்லாம் பார்த்து பயந்தேன். இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா மௌடிகமாக இருக்க, உனக்கு என்ன கிடைக்கலையோ அதை நீ செய். அதுவே ஊழியமாகவே மாறிச்சு. யார் வந்தாலும் சரி கொலையே பண்ணிட்டு வந்தாலும் சரிடா இருடா, அவசரப்படாது, செஞ்ச தப்பு தான் இல்லைன்னு சொல்லி என்ன பண்ணலாம் பார்ப்போம், என்ன செய்யலாம், அடுத்தது இதில் எப்படி இவனை வெளில எடுத்து வரலாம். இது அப்போவே அந்த பிரெயின் அப்படி போயிடுச்சு. நான் சொல்ல ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அது மாதிரி எந்த இன்சிடென்ட்னாலும் பதற மாட்டேன். இதெல்லாம் அப்படி இல்லை. அதெல்லாம் செஞ்சால் அவன் கூட சேர்ந்தாலே தப்புன்னு அந்த திடீர்னு பரிசாகி உள்ள வந்துடும். அப்போ நலமாக இருக்கிறவனுக்கு தானே சபை. லேகியோன் கட்டில் கூட இருக்கிறவன் வந்து இருக்கிறான்னா கர்த்தர் சொன்னான், நீ போ வீட்டுக்கு போ. பெரும்பாலும் ஸ்ரீ நீ போன அவளே போயிட்டான் சரியாயிட்டோன்னு. பாவஸ்ரீ இதெல்லாம் பெரிய ஹைலைட், இதெல்லாம் பெரிய விளம்பரம் இல்லாத ஊழியம் நடக்கும். இப்போ இதை பிடிச்சி ஃபோட்டோ பிடிச்சி என் புக்கில் போட்டு அமுச்சு விட்டாக்கா பாவஸ்திரியாக வரும் சபைக்கு. அப்புறம் பேய் பிடிச்சவங்களாம் யாரும் கூட்டினாவது வருவாங்க ஆட்டோ வச்சு, சேன்னு இருக்கும். இதெல்லாம் ஏசு விரும்பலை. போ, முதல்ல இங்கேருந்து போ, நீ போ வீட்டார் இடத்துல இருக்கு. இதுதான் ராஜ்யத்தினோட நீதி. போதக ஆவி இங்கே மாட்டிக்கும், ராஜ்யம் வரைக்கும் போதக சிக்ஷை ஓகே. அதாவது எங்களை அப்படி பயன் பண்ணாங்க, நல்லது தான். அப்போ கூட நம்ம கீழ்ப்படியில்ன்ற மாதிரி தானே அந்த ரெக்கார்டில் இருக்கும். இது களவாளிப்பாய் எங்கே போனாலும் திருந்தாது, ஜென்மோஷமாக மாறலன்னு சொல்லி பார்த்து செத்தே போயிட்டு பாஸ்டர் பாவம். முடியெல்லாம் ஒட்ட வெட்டிக்கலாம், ஆனால் அந்த ஜீன்ஸு மட்டும் விட முடியல. சொல்கிறேன் இல்லை, ஏன் சொல்கிறேன்னா இதெல்லாம் நடக்குது. போதக சிக்ஷை ஜீவமாக இருக்கும். என் தலையை பரிசுத்தவான்கள் என் தலையை குட்டட்டும், என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும். குட்டுறதே எவ்வளோ அசிங்கம் தெரியுமா? எல்லாரும் எதிரிக்கும் நறுக்கணும், கொட்டினா எப்படி இருக்கும்? வளர்ந்த பசங்களை ஒரு தகப்பன் பையனை குட்டுறான், தாய் என்ன செய்வான்? என்ன பண்ணுறீங்க? படிச்சவர் தானே நீங்கள், எல்லாம் உங்களுடைய ஜனங்க மத்தியில் பிள்ளைய போய் இப்படி பண்ணுறீங்க, ஏதாவது பண்ணிச்சுன்னா என்ன பண்ணுறது? பண்ணிப்பைய அவன் என்ன பண்ணிக்குவான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? 2 பேர் சேர்ந்து போகிறது இல்லை, எவ்வளோ தான். இப்போ என்னென்ன இன்னைக்கு ட்ரெண்டு எவ்வளோ தான்? அப்படியா? சரி ஓட்டுக்கு வா, பேசிக்கலாம், ஓட்டுக்கு பார்த்துக்கலாம். அங்கே போனேன்னா அதுக்கு திருப்பி உங்கள் அம்மா நிற்கும். இல்லை அம்மா அடிச்சதுன்னா அப்பா போய் நிற்போம். இது அப்படியே நம்ம லிங்க் ஆகிடுச்சு, அப்படியே லிங்க் ஆகி சிங்க் ஆகி பிளட்டு. பசங்களே ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணுது வீட்டில், எங்கே போவோம் பசங்க? தாய் கத்துறா, திடீர்னு சந்திரமுகியாக மாறிடுறான். நம்ம இயேசு கிறிஸ்து மாதிரி இருந்தால் அது லேகியன் கட்டு மாதிரி ஆகிடும். வீடியோ ஒரு ரணகலமாக ஆகிடும். சரி இது பார்த்துவோம், என்னவோ பேசி முடிக்கலான்னா கூட அந்த இடத்துல வந்து நம்ம கூட ஒரு நாள் நமக்கு பிறந்தது இன்னும் ரைஸ் பண்ணணும். அப்படின்னு பாத்தியா வாயை உடைக்காத, ஆஹா பாஸ்டர்ல எப்படி இருக்குது பார்த்தியா சத்தம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அங்கே பாஸ்டர்லாம் இருக்க முடியாது, நம்ம அம்பையர் மாதிரி இருக்கணும். பாக்ஸிங் பார்த்துருக்கீங்களே, 2-3 நம்மளுக்கும் அவ்வளோன்னு வச்சுக்கோங்க. அதெல்லாம் என்ன பண்ணுறது? ஃபேமிலி ப்ளஷர் அப்படி எடுத்துமோ. அதாவது தயவாய் குற்றட்டும், என்னை கடிந்து கொள்ளட்டும். குற்றதே அசிங்கம். கடிந்து கொள்றதுனாக்கா யார் இருக்கிறாங்களாம் பார்க்க மாட்டாங்க. அந்த காலத்தில் நேராகவே பேசி விட்ருவாங்க, முகத்துக்கு நேராக பேசி எனக்கு பழக்கம்ட்டு டமால் டுமில் பேசி விட்ருவாங்க. அது சில சமயம் அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும், சிலது சப்ஜெக்ட்டுக்கு வெளியும் இருக்கும். அது அவங்க அதிகாரம். இதனால் சபையை விட்டு போனால் போட்ட ஆணையம் ஆச்சு. ஆனாலும் சபையில் ஒட்டி நின்றதுக்கான காரணம், அதாவது தாக்கு புஸ்தத்துக்கான காரணம் நமக்கு அதுதான் கர்த்தர் கொடுத்த வாசல். நிறைய பேர் அடியெல்லாம் வாங்கினாலும் செஞ்சுருக்காங்க. என் கண்ணெதிரிக்கே சொல்கிறேன், ஒரு அடிமை மாதிரி இருந்தவங்களாம் இன்றைக்கி அதிபதியாக மாறி இருக்காங்க. அந்த தாழ்மை கர்த்தர் பார்க்கிறான். இது இன்னைக்கு டேட்டுக்கு இந்த பிரசங்கம் எவ்வளோ ஒர்க் அவுட் ஆகும் தெரியல, ஆனால் இதிலிருந்து தான் எண்ணெயே வருது. எண்ணெய் இல்லாமல் தலை காஞ்சி போயிருக்கு இல்லையா? தலை என்னன்னா கிறிஸ்து தலையாக இருக்கிறார். சபை வறட்சியில் இருக்கிறதுக்கு காரணம் சிக்ஷை கிடையாது. சாயந்தரம் சர்வீஸ்க்கு அவன் வரமாட்டான்னு இல்லை, இப்போ வேலை போய் ஆரம்பிச்சிடும். அவன் உங்கள்கிட்ட தான் கற்று பேசுகிறாரா, எங்ககிட்ட பேச மாட்டாரா? 2 ஆன்லைன் பிரசங்கத்தை எடுத்து கூகுளில் போய் பார்த்தேன், அவன் பிரசங்க ஆரம்பிச்சிடும். இப்போ அப்படி ஆயிடுச்சு இல்லையா? ஆனால் எண்ணெயின் இருப்பிடம் வந்து உற்பத்தி ஆகணுமே இந்த போதக சிக்ஷை தான். அது பரிசுத்தவான்கள்கிட்ட ஒப்பு கொடுத்தாச்சு.
ஃபேமிலி டாக்டர்கிட்ட போயாச்சு, எங்கன்னா குத்தி எங்கன்னா கிழிக்கிட்டோம், அவன் என்ன சொல்கிறானோ அதுதான். இந்த அட்வொகேட்டுக்கிட்ட போயாச்சு, காசு கொடுத்தாச்சு, தோக்குதோ ஜெயிக்குதோ அவர் தான். என்ன அதே மாதிரி ஃபேமிலி பாஸ்ட் கல்லறை வரைக்கும் அவர் தான். நடுவில் இந்த சுகம் அதெல்லாம் இங்கே செல்லுபடி ஆகும். கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டோம். சனிங்க எல்லாம் வந்துடும், எங்கே இருந்தாலும் வந்துடும். அந்த மெசேஜில் வச்சு சும்மா அடித்து தள்ளி கூழ் பாழாக போயிடும். அது கூழ் போன மாதிரி ஆகிடும். சத்தியத்தை விட்டு போகிறீங்க, அதை விட்டு போய் என்னென்னமோ பண்ணி உங்களை அடுத்த வாட்டி எங்கேயும் போகாத அளவுக்கு பிடிச்சி வச்சிடும் அந்த பிரசனம். ஆவியானோட கிரியையும் சொல்லலாம். இதெல்லாம் பெண்டாக எப்படியோ சுற்றி வந்த வனாந்தத்தில் சுற்றி வந்த நாரை போல் இருக்கிற ஜனங்க கட்டுக்கடங்காத கிடாரி, ஹெட் ஸ்ட்ராங். நான் ஜென்ம சுபான்னு சொல்கிறேன், என்னையே சொல்கிறேன். என்னை அப்படி தான் பார்ப்பாங்க. ஒரே பையன், செல்லமாக வளர்ந்தவன், படித்த பையன், அதனால் எதுக்கும் சரிப்பட்டு வராது. நம்ம உபதேசத்துக்கே சரிப்பட்டு வராதுன்னா எனக்கு முத்திர குத்துனுது. இதெல்லாம் தருதல் நிறைய பேர் சொல்லுவாங்க, எல்லாம் வடைநிலை பைபிள் சுத்தணும் பிரதர். இவங்கெல்லாம் இந்த மாதிரி ஆட்கள்லாம் சும்மா விட மாட்டார் ஆண்டவர். சபிக்கிறியா, ஆசீர்வதிக்கிறியா, பிரதிஷ்டை பண்ணுறியா என்ன? அதே மாதிரி வடைநிலை நல்லா சுற்றினேன். நான் ராஜா மாதிரி சுற்றினேன். அனாயிட்டிங். ஏன்னா என்னை சுற்றி வந்ததெல்லாம் பேயாடிச்சு. அப்போ எனக்கு தனியான மரியாதை வந்துச்சு. எங்கெல்லாம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் என்னை பாஸ்டராகவே எடுத்துக்கல யாரும், நம்ம இருந்த ஸ்டைலுக்கும் நம்ம நடை உடைய பாவனைக்கு. அப்புறம் புல்பீட்டில் ஏற்றணுன்னு 4 பொம்பளைங்க மயிறு வச்சு போட்டு ஆடினாங்க பாருங்கள். அப்போ தான் பாதி பேர் ஜூஸ் எடுத்து வந்து வச்சான், தண்ணி எடுத்து வந்து வச்சான், மைக்கெல்லாம் கையில் கொடுத்தான், எப்படி ஆச்சு. அந்த விடுதலையினுடைய ஊழியம் ஒரு கத்தரை கொடுத்துருக்காரு. நம்ம தீர்க்க தேசி வந்தாருன்னு அப்புறம் அனௌன்ஸ் பண்ணுறோம். அது வரைக்கும் காலேஜ் பையன் மாதிரி தான் பார்த்துருந்தோம். இந்த சொல்கிறேன், தேவனுக்கு தெரியும் எப்படி நடத்தணும், யாரை நடத்தணும். ஆனால் இந்த சிச்சை வந்தோடனே புருஷ முன்னாடி சண்டையே வராது. அந்த காலத்தில் சபையில எல்லாம் வெளுத்து கட்டிடுறல, மாமனாராகவும் இருப்பார் பாஸ்டர், மாமியாராகவும் இருப்பார். எந்த விஷயம் இருந்தாலும் பரிசுத்தவான்களுக்கு போயிடும். பழைய ஏற்பாட்டில் சொல்லாதீங்க, புதிய ஏற்பாட்டில் இது இருக்குது. என்னடா அம்மா தயிர் சாதம் கொடுத்தா சாப்பிடலையாமே அப்படின்னாருன்னா அப்படியே நிற்பான் பையன், அப்படியே நிற்பான், டென்ஷனில் நிற்பான். இப்போ ஏமா எவ்வளோ நாள் சாப்பிட்றது, நான் ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணணும், சொமேட்டோவில் ஆர்டர் பண்ணணும், அவ்வளோதான். டொமேட்டோ மாதிரி நசுக்கிடுவாங்க அந்த காலத்தில். ஸ்விக்கி டொமேட்டோலாம் இப்போ வந்துச்சு. நான் ஆர்டர் பண்ணனால அவ்வளோதான், உங்களுக்கு மரண தண்டனை மாதிரி இருக்கும். இந்த ஹோட்டல்கிட்டே போகிற சொன்னியாமே, ஹோட்டல் கூட்டின்னு போக சொன்னியாமே. இப்போ அப்போ சைக்கிளில் போகிற காலம். அப்போ எல்லார் வீட்டில் சைக்கிள் இருக்கும். ஏன் உனக்கு வீட்டில் தின்னா பிடிக்காதா அப்படி இப்படின்ட்டு ரொம்ப பேசி விட்ருவாங்க. கம்முன்னு இருப்பான் அந்த பையன். இது மாதிரியெல்லாம் வந்தால் தான் உங்களுடைய வாழ்க்கை குடும்பத்தில் தகராறே கிடையாது. சபை ஜெயிச்சிட்டாங்கன்னா அவங்க அந்த சபைக்கு வந்து அந்த மெம்பர்ஷிப் கண்டினியூ பண்ணிட்டாங்கன்னா போதும். ஆனால் ஃபோர்ஸ் பண்ணியெல்லாம் நகை எடுக்க மாட்டாங்க. எடுத்து தான் ஆகணும்லாம் சொல்ல மாட்டாங்க. ஆனால் எடுக்கிற வரைக்கும் விட மாட்டாங்க. நான் தான் சொல்கிறேன், பாயிண்டில் போட்டு போயிடுவேன். எதுக்கு பம்பு பொல்லா பண்ணு, அதை உணர்த்துன்னு சொல்கிறான். அதுவும் தெரியும் தான் சொல்கிறான். இல்லை இப்படியெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்கிறேன். அதான் போதக சிச்சை தான்னா இந்த எண்ணெய் வரும். இப்போ என்ன செய்யுன்னு கேட்டால் என்ன செய்யும், உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கும். அதான் நான் சொன்னேன்ல, ஞானத்தாலே வீடு கட்டி ஏற்படும், விவேகத்தால் நிலைத்து நிறுத்தப்படும். என்னை கேட்டுக்கொள்றதுக்கு தேவன் ஜனமே, இந்த இடத்துல நீங்கள் பார்க்குற பொழுது பிரசங்கியில் வாசிக்கிறோம். பிரசங்கியில் நம்ம வாசிக்கக்கூடும். என்ன சொல்லப்படுகிற பிரசங்கி திருப்பி கொள்ளுங்க. 8வது அதிகாரம் 1வது வசனம். ஞானம் உள்ளவனுக்கு ஒப்பானவன் யார்? நம்ம உபாகத்தில் வாசிப்பார், ரட்சிக்கப்பட்டவனுக்கு ஒப்பானவன் யார்? இங்கே வந்து சபை கொடுக்குற சிக்ஷை, போதக சிக்ஷை ஜீவ மார்க்கம். அதுக்கு ஞானம் உங்களுக்கு ஒரு பேருதவி செய்யும். ஞானம் இல்லாத எவ்வளோ கஷ்டங்கள் நடக்குது தெரியுமா? எவ்வளோ டிவோர்ஸ் நடக்குது, எவ்வளோ போராட்டங்கள் நடக்குது. ஞானம் உள்ளவனுக்கு ஒப்பானவன் யார்? காரியத்தின் தாற்பயத்தை அறிந்தவன் யார்? மனுஷனுடைய ஞானம் முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அவன் முகத்தின் மூர்க்கம் மாறும். நீங்கள் இவ்வளோலாம் சிக்ஷை கொடுக்குறப்பவே சாயந்தரம் சர்வீஸ் இல்லை. நாங்களாம் நினச்சேன், நான் என்ன நினச்சேன்னா, திட்டினாருன்னா ஒரு 10 நிமிஷம் சமாதானம் பண்ணுவார் பாஸ்டரு. இந்த அலப்பரெல்லாம் இங்கே செல்லாது. அது நாள் முழுவதும் அப்படி தான் இருக்கும். மூஞ்சி கிட்டே போக முடியாது. ஒரு ஊழியக்காரனுக்கு வாசி தேவையா? நீங்கள் நாளைக்கெல்லாம் நீங்களாம் வந்து ஊழியம் செய்யணுமா? நீங்கள்லாம் என்ன ஆடம்பர வாசியாக இருக்குது, இப்படி தான் பேசுவாங்க. இப்படிலாம் இருந்தால் பக்கத்தில் நிற்க முடியுமா? நீங்கள் சாதாரணமாக ஒரு ஃபேமிலியிலேருந்து வந்தவன் சொல்கிறேன், ஸ்டைலிஷ் பாய். நான் அப்போது 18 இயர்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு. எப்படி இருக்கும்? நம்மளே லோல் பட்டு லொங்கு பட்டு வந்து சேர்ந்துருக்கோம். நம்மளுக்கு ஆறுதலாக இலைப்பாத் அதெல்லாம் இங்கே கிடையாது. அந்த சொஃபிஸ்டிகேஷன்லாம் கேட்டின்னா நீ பரலோகம் போக மாட்டேன், பாத்ரூம் தான் போவேன்.
அப்புறம் சர்ச்சை என்ன பண்ண தெரியுமா, லவ் சென்டரை மாற்றிடுவேன். நீ இங்கேருந்து அங்கே பார்ப்பேன், அங்கேருந்து ஒன்று இங்கே பார்ப்பேன். நான் சபையில் ஒரு பொண்ணை பார்த்ததே இல்லை, இது சத்தியம். எல்லாம் முக்காடு போட்டுன்றதுன்றது இல்லை, அங்கேருந்து நோட் பண்ணுவாங்க யார் எங்கே பார்க்குறான்னு. இது ஒரு டீம் பார்த்துன்னு இருக்கும், அது பார்த்துட்டு போய் சொல்லுவோம். இந்த பாய்ஸ் கேர்ள்ஸ் அதெல்லாம் நாங்கள் பார்த்ததே கிடையாது. சர்ச் இந்த கோயிலில் பார்த்து தயிரில் பார்த்து எதுவுமே கிடையாது. மரகட்ட மாதிரி இருக்கும். என்னைக்கு திட்டுவாங்கத்தான் ஆயத்தமாக இருக்கும், எல்லாம் அட்டென்ஷனில். இவர் இன்னமும் திட்ட போகிறாருன்னு அப்படியே நினச்சினே இருப்போம். அவர் கண்டுபிடிச்சிருவார், ஆவியில் அவர் திட்டாமல் போயிடுவார். இப்படி தான் ஞானம் பிரகாசிக்கும். அதாவது இதை அக்செப்ட் பண்ணணும். காரணம் இல்லாமல் திட்டினாலும் அக்செப்ட் பண்ணணும், காரணத்தோடு திட்டினாலும் அக்செப்ட் பண்ணணும், திருந்திக்கணும். அதனால் அவங்களாம் வந்தாலும் அவங்கள சமாதானம்லாம் பார்த்தோம்னு நினச்சி கூட பார்க்க முடியாது. ஆனால் நான் நினச்சேன் அப்புறம் சரி பண்ணுறவங்க, அப்புறம் நம்ம சமாதானப்படுத்துவாங்க, அதெல்லாம் கிடையாது. அது மேட்ரு அன்னையோடு மறந்துடுவாங்க. அதனால் ஒன்றும் நடக்காத மாதிரி பேசுவாங்க. நீங்கள் அந்த மனசு வச்சுருக்கீங்களா இல்லையானு நோட் பண்ணுவாங்க. படிப்பு இருக்குதோ இல்லையோ பாசிட்டிவாக இருக்கும். அந்த காலத்தில் சொல்கிறேன். இந்த பகுத்தறிவுலாம் ரொம்ப அதிகம். இப்போது அந்த குடும்ப சமாதானம் எப்படின்னு கேட்டால், முகத்தில் பிரகாசிக்கும். உங்கள் முகம் பிரகாசிக்கும், கருப்போ சிவப்போ அது இல்லை முக்கியம். இப்போது இந்த எண்ணெய் ஞானத்தின் வழியிலே என்ன செய்யணும், தலையில் இருக்கிற எண்ணெய் என்னவா மாறுது, இருதயத்துக்குள்ளே போகுது. இதயத்துக்குள்ளே போய் என்ன செய்யுதுனாக்கா, ஞானத்தினால உங்களை இருதயம் முகத்திற்கு ஒரு பிரகாசத்தை உண்டு பண்ணுகிறது. ஞானம் அவன் முகத்தை பிரகாசிக்கும். பிரசங்கி 8:1. அடுத்தது இங்கே பார்ப்பீங்கன்னாக்கா, சங்கீத புஸ்தகம் 104:15. இந்த என்ன செய்யும், என்ன முகக்கலையை உண்டு பண்ணோம். பிரகாசன்றது எப்படின்னா, ஆஹா தசமாக கொடுத்துட்டாங்க, ஒரு 1000 ரூபா கொடுத்துருப்பேன், 5000 கொடுத்துருப்பானா, இல்லை செக்காக இருக்குது, ஐயோ 100 ரூபா கொடுத்துருப்பானோ, 500 ரூபா கொடுத்து திறந்து பார்த்தா 2 லட்சம் 3 லட்சம். எப்படி இருக்கும், தானாக பிரகாசிக்கும். 32 பல்லும் வெளியில் தெரியும். தானாக வாயு கைகளை உயர்த்தி உதடுகள் தானாக சோத்தரிக்கும். அந்த விசுவாசி ஆசீர்வதிக்கும். எக்ஸ்ட்ராவே நடக்கும் எல்லாம். தலைக்கால் புரியாது. நான் சொல்ல இண்டிபெண்டன்ட் பாஸ்டர் லுக்கிங் ஒன்லி அந்த லார்ட் சொல்கிறேன். நோ வைஃப் சேலரி, அப்படியே ஃபேஸில் நிற்கிறவங்க. இந்த மாதிரி தொகையெல்லாம் பார்த்தா, கர்த்தாவே நினைத்தருளீங்க அழைத்தவர் உள்ளவர். சும்மா தரேன்னாலே நம்ம இப்படி சோத்திரம் பண்ணணும். சும்மா தரேன், அடுத்தவரை உனக்கு 5 லட்சம் தரேன்னு சொல்லிட்டாலே, ஒரு காலம் வந்துச்சு உனக்கு ஒரு அமௌண்ட் தரேன்னு. ஸோ அதெல்லாம் நினைக்கிற காலப்போ கர்த்தர் நம்ம எப்படியெல்லாம் நடத்தியிருக்கார் அப்படிலாம் நினைப்போம். இந்த முகத்தை பிரகாசிக்க பண்ணுகிற பொழுது நல்லா தெரிஞ்சிடும், எதிரையுமே நீங்கள் சாய மாட்டீங்க. அந்த ஞானம் என்ன செய்யணும், 5 லட்சம் வந்தாலும் நீ சாய மாட்டோம், 50 லட்சம் வந்தாலும் சாய மாட்டோம், 5 கோடி வந்தாலும் சாய மாட்டோம். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். ஆனால் வசனம் என் வாழ்க்கையில் இது தனிப்பட்டதில் ப்ராக்டிக்கல் டெஸ்ட். ஒரு விசுவாசிக்கும் உங்களுக்கு என்ன அவசியம். போதுக சிக்ஷைன்றது இப்போ எப்படி வருதுன்னா, அந்த விவாகத்திலே வந்துட்டு பார்த்தீங்க சிக்ஷை. பாஸ்டர் தனியாக தொக்க கைட்டி விட்டுருவாங்க. இந்த விவாக டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் அந்நியர் மாதிரி இருப்பார், கண்ணீரும் கம்பளையாக இருப்பார், அவர் சகோதரன் மாதிரி இருப்பார், அவர் தேவ தூதன் மாதிரி இருப்பார், ஒரு தீர்க்கதரிசியாக இருப்பார். எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு சில டெசிஷன் நம்மளோட இஷ்டத்துக்கு எடுக்கிறோம். அப்போ பாஸ்டருடைய மைனஸ்லாம் தெரியும். பாஸ்டர் படிக்காத மனுஷன் என்ன சொல்ல நான் சொல்கிறேன் பொதுவாக. பாஸ்ட்டுக்கு அந்த நாலேஜ் கிடையாது. அதெல்லாம் எனக்கு எல்லாமே கற்றுக் கொடுத்துட்டார். பாஸ்டருக்கு ஃப்ளையிங் நாலேஜ் இல்லை, பாஸ்டருக்கு விசா தெரியாது, பாஸ்டருக்கு பாஸ்போர்ட்னா என்னன்னு தெரியாது, அப்படிலாம் ஒரு சொல்வாது நான் கேட்டிருக்கேன். நம்ம தான் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்திருக்கோம் இல்லையா. நம்ம சொல்லி தான் விசுவாசிக்கே நம்மக்கிட்ட வரதெல்லாம் நம்ம சொல்லி எஜுகேட் பண்ணுறது கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. வெளியில் கேட்டோம், ஐயா நீங்கள் சொன்னதெல்லாம் கரெக்டாக இருக்குது, அவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம்னா பரவாயில்ல, நாலேஜபிள் ஃபெலோ நமக்கு இருக்கான், அது வரைக்கும் சேஃப். எதனா ஒன்றா கூட லாஸ்ட் ஸ்டேஜ்லேயாவது போய் நின்றுடலாம். இந்த மாதிரி ஆயிடுச்சு ஐயான்னா அதுக்கு ஒரு இது வரும், சொல்யூஷன் வரும், கற்று நம்ம கைவிடுவோம்னு ஒரு தெம்பாக இருக்கும் நம்ம ஆட்கள். இப்போது இந்த மாதிரி எல்லாம் சொல்லி அந்த கல்யாண டைமில் பாசிட்டிவ் மறந்துடும். கோடிகளில் பழகிற வார்த்தையிலே தான் சொல்கிறேன். நல்ல வாடகை வீட்டில், சொஃபிஸ்டிகேட்டாக ஒரு இண்டிபெண்டன்ட் வாடகை வீட்டில் 7000 ரூபாய் அந்த காலத்தில், கார் பார்க்கிங்கோட. எவங்காரோ ஒரு கார் இட்டு வீட்டு முன்னாடி நிறுத்திட்டான். இது இந்த டைமில் பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்தோம், பெருங்கோடி சொன்னு கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். இது பேசின டாக்கெல்லாம் பார்த்து அவன் நினச்சிட்டான் இது ஓன் ஹவுஸ் இவருக்கு, இதுவே ஒரு 3-4 கோடி போகும். இது அலையிலையா சோத்திரம்னு கட்சியில் நல்ல ஊழியக்காரனாக இருக்கான்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க வீட்டை. 7000 ரூபா கொடுத்துக்கணும் போதும், ரொம்ப வாங்க. அது கூட மாதம் 30 நாளுக்குள்ளே கொடுத்தா போதும். டான் பண்ணுவான், அவ்வளோ தயவு பாராட்டினான். இவன் அந்த அட்வான்டேஜ் பொண்ணை கல்யாணம் கொடுத்துட்டான். அப்படி கொடுத்துக்கிறது தப்பு இல்லை, சொல்லி கல்யாணம் பண்ணணும் இல்லையா. அங்கே போனால் பெரிய டிஸப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு. பெரும் கோடீஸ்வரன் பொண்ணாக நினச்சோம், இது பார்த்தா வாடகை வீட்டில் இருக்குன்ட்டு அது வேறு மாதிரி போய் முடிஞ்சிச்சு கதை. இல்லை எதுக்கு நான் இதை சொல்கிறேன்னா, இந்த பிரச்சனையெல்லாம் இந்த எண்ணெய் என்ன செய்யணுனாக்கா, ஞானத்தினால உன் முகத்தை பிரகாசிக்க செய்யும். முகப்பிரகாசம். பணம் இருக்கோ பணம் இல்லையோ, உபவாசம்
எதுவுமே தெரியவே தெரியாது, முகவாடலாகவே இருக்காது, முகவாடலாகவே இருக்காது. இந்த முகநாடி வேறுபடுகிற சுச்சுவேஷனே வராது உங்கள் வாழ்க்கையில். லாபானுக்கு முகநாடி வேறுபட்டது, யாக்கோபு தன்னை விட்டு போறானோன்னு. அதான் சொல்கிறேன், ஏசுநாதர் நேற்றுல தான் அதான் சொல்கிறேன், போகிறவனை தடுக்கக்கூடாது என்பது தான் நீதி. நீங்கள் ஆபிரகாமை பாருங்க, போய் வா கர்த்தருடைய ஆசீர்வதிப்பா. நம்ம சகோதர வாக்குவாதம், போகிறதா தான் போ, நீ இங்கே போறியா சொல்லு, நான் வரல, நான் இப்படி போயிடுறேன். பெருந்தன்மை எல்லாம் பெரிய மனுஷனுக்குரிய தன்மை. நீ போனா நீ இளையகுமார் மாதிரி ஆயிடுவ, நீ எருசலேம் விட்டு போனா அப்படி ஆயிடுவ, நீ சபையை விட்டு போனா அப்படி ஆயிடுவ, நீ அவ்வளோதான் மண்ணவாரி தான் உள்ள பாஸ்டர் ஒரு யூனிட் மண் வாங்கி கொடுத்தா விடுவார், வாரி விடுவார் நம்ம மேலேன்னு சொல்லாத அளவுக்கு ஆகிடும் சுச்சுவேஷன் இன்னைக்கு. ராஜ்யம் அப்படிலாம் இல்லை. ஆனால் இந்த ராஜ்யத்தில் முகக்கலை சம்பாதிக்கிறது இதுதான். சாப்பிடலையா, முகம் வாடலாக இருப்பது என்ன? தானியல் இது புரிஞ்சுட்டார். அதனால தான் பருப்பு வகையில் சாப்பிட்டாலும் என் முகம் பிரகாசிக்கும், மரக்கறிகளை சாப்பிட்டா என் முகம் பிரகாஷ், கறிமீன் சாப்பிட்டால் என் முகம் பிரகாஷ். உணவு என் முகத்தை வாட விடாது என்பதல்ல, நான் உட்கொள்ளுகிற ஆவிக்குரிய உணவு தான் இருக்கும். என்டியூரன்சஸ். இந்த போதக சிகிச்சை என்ன சொல்றதுன்னா சகிப்புத்தன்மை கொண்டு வரும். இப்போ மாதிரிலாம் டிவோர்ஸ்லாம் அப்போ கிடையவே கிடையாது. இந்த பாஸ்டர் மாதிரியே வீட்டில் போய் பிஹேவ் பண்ணுற ஹஸ்பண்ட்ஸ்லாம் இருந்தாங்க. மனைவி ரொம்ப பிரச்சனைக்குள்ளாயிடும். அது இதுக்குன்னா கொஞ்சம் போதக சிகிச்சை, அது என்ன சிகிச்சை, பேரே செல்லம சிகிச்சைன்னே கூப்பிடணும். இப்போ தான் வாடா போடான்னு அதெல்லாம் நினச்சி பார்த்தா அது ஒரு திசை. இன்றைக்கி நடந்துக்கிறதுலாம் ஒரு திசை. ஜிம்முக்கு போகிறேன்ட்டு ஒரு பொண்ணுன்னா என்ன, ஒரு இளம் பெண், நான் ஜிம்முக்கு போகிறேன். இப்போ அந்த காலம் வச்சுக்கோ, சட்னி அரைன்னு பாஸ்டரே சொல்லுவார், சட்னி அரை வீட்டில். அதுனா என்னென்னா அம்மிக்கல்லை வச்சு ஒரு ஆட்டுக்கல்லை வச்சு ஒரு ருப்பி உரல் சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் இப்போ கூகுளில் தான் காட்டணும் பசங்களுக்கு. கூகுள் போய் உரல்னு வச்சா வரும். அப்போ கூட வராது. கிரைண்டிங் ஸ்டோன் வச்சா நம்ம சௌபாகியா கிரைண்டர்லேருந்து ஆரம்பித்து பழைய காலத்து ஓல்டு கிரைண்டிங் ஸ்டோன் போட்டால் வரும். ஆட்டுக்கல்லோ அம்மிக்கல்லோ இப்போல்லாம் எங்கள் மம்மியோடு போயிடுச்சு அம்மியெல்லாம். சரி, அது ரெண்டுத்தும் பண்ணிங்களா, உங்களுக்கு அந்த ரெண்டு பக்கம் இருக்கிறதுக்கு கொழுப்பு சேராது, ஆம்ஸ் தான் நல்லா திடகாத்திரமாக இருக்குங்க. இப்போல்லாம் பாருங்கள், பெரிய வயசு கொண்டவங்களாம் நல்லா அழகாக இருப்பாங்க. நான் சொல்கிறது நல்ல ஆரோக்கியத்தோடு இருப்பாங்க. சிகரெட் புஷன் இந்த தெருவில் நிறைய பேர் வாக்கிங் போவாங்க. பெருசு நான் 75-80 இயர்ஸ் பார்க்குறப்ப நண்டு போகிறப்ப பார்த்தா அவங்க பசங்களையும் சொல்கிறேன், ஒரு 40-35 ஹார்ட் அட்டாக்ல இருந்துச்சு, படுத்தான் ஏஞ்சிக்கல, உடல் பருமல், எவ்வளோ வியாதிகள் வரும். இது ஃபுல்லாக ஜிம்மு போகிறேன், அதுக்கு போகிறேன், அங்கே போயிட்டு வந்து தின்றது, போயிட்டு இறங்குற இடத்துல விற்கிறான், ஜிம்மு கீழே விற்கிறான். எதுக்கு ஜிம்முக்கு போகிறான்? இறங்கணும் பசிக்குது, சொட்ட வேர்வையோடைய அப்படியே சாப்பிட்டு, அதுக்கு இவ்வளோ பெரிய புட்டி ஒரு கோக்கோ புக்கோ ஏதோ ஒன்று குடிச்சு அங்கே பசி இலை பாரிட்டு வீட்டுக்கு வரோம். வீட்டுக்கு வந்து சோத்துன்றது இல்லை, இஷ்டப்படி டிவி பார்க்கறது, இஷ்டப்படி ஃபோனை நோண்டுறது. டிவி பார்த்தாலே அப்போல்லாம் பாவனே சொல்லியிருந்தாங்க, டிவியே சாத்தான்னு சொல்லியிருந்தாங்க சபையில். இது அந்த காலம் நான் சொல்கிறது. கொஞ்சம் பிளாக் அண்ட் ஒயிட்டு, கொஞ்சம் கலரு, கொஞ்சம் ஹெச்டி, கொஞ்சம் அந்த மாதிரி இன்றைக்கி பிரசவம் எல்லா டெக்னாலஜியும் சேர்ந்து வருது இன்றைக்கி. அதனால் இந்த முகத்தின் பிரகாசம் வந்து சும்மா விடாது. உங்களை முகத்தின் பிரகாசம் உங்களுக்கு இப்படியெல்லாம் உங்களை முகக்கலையை உண்டு பண்ணும். மனுஷனுடைய இருதயத்தை சங்கீதம் 104:15 சொல்லுது, இந்த மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சரசத்தையும் அவனுக்கு முகக்கலை உண்டு பண்ணும் எண்ணெயையும் மனுஷனுடைய இருதயத்தை ஆதரிக்கும் ஆகாரத்தையும் விளைவிக்கிறான். இதுக்கு சாவிதான் ஞானம். இது எல்லாம் வந்து எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லைன்றது தான் சத்தியம். மனுஷர்கள் தான் 104:15 நீங்கள் கோடிட்டு கூட வச்சுக்கோங்க. மனுஷருடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்க திராட்சை ரசத்தையும், இதனால குடி லாகிரிய வசம் நினச்சிக்கூடாது, இந்த பிராந்தி விஸ்கி அது இல்லை. இது உண்மையிலே நம்ம பல ரசம் குடிக்கிற கண்ட்ரியில் இல்லை. பல ரசம்ன்றது டொமேட்டோ ஜூஸ் கூட இருக்குது, என்ன கேரட் ஜூஸ் கூட இருக்குது. இது எல்லாம் கூட அந்த கேரட்டு பொரியல் பண்ண தெரியாது பொம்பளை பசங்களுக்கு, அரைச்சி மூஞ்சியில் 10 போட்டுக்கோங்க பேக். என்ன பண்ணாலும் என்ன பண்ணுறது, ரத்தம்னு ஒன்று இருக்குல்ல, அப்போ ஆத்த கலர் தானே வரும். கேட்டால் வீட்டு கலர், முகம் வரைக்கும் ஒரு கலர் இருக்கும், கழுத்து ஒரு கலர் இருக்கும், கையெல்லாம் ஒரு கலர் இருக்கும். எதை தான் நம்ம எவ்வளோ அரைச்சி மூட்டை கணக்கில் கேரட் வாங்கி நான் உட்காந்து என் ஜவட நான் கலர் மாறேன். சின்ன வெங்காயம் போட்டால் தலைமுடி வரும்னா ஒருத்தன், எப்படிடா போடணும், அரைச்சி தடவு, அடுத்த வாட்டி பார்த்தா கட்டி வச்சு அடிப்போம். கிலோ கணக்கில் வாங்கியாச்சு, அரைச்சி தடவியாச்சு, ஒன்றும் முளைக்கல. என்ன செய்ய சொல்லு. அழகாக சாம்பாராக வச்சுக்கலாமா, என் பொண்டாட்டி வேஸ்ட் பண்ணுறாங்க அப்பா இவ்வளோ வெங்காயத்தையும்.
அப்புறம் வெள்ளையாக இருக்கிறதுக்கு என்ன சொன்னாங்களா டேடின்னு பார்த்து சொல்லி வேணாம் அதெல்லாம் வேணாம், நான் இருக்கிறது என்ன சொல்கிறது கருப்பாய் தான் அழகாக இருக்கிறேன், அதெல்லாம் வேணாம். தெரியும் நம்ம ஆளுங்க என்ன சொல்லலாம். அப்புறம் இதுக்கு என்ன சொல்லணும், சுடுதண்ணி குழி நல்லா செவந்த மேனியாக வருவேன், கொதியை ஊற்றுனா என்ன செவந்த மேனியாக தான் வரும். இதெல்லாம் இன்றைய நாட்கள் அப்படி போய் கொடுக்கு. ஞானம் இல்லாமல் செய்கிற காரியம். வயிறை குறைக்கிற வயிற்றுல கொழுப்புகள், வயிறை குறைக்கிற நடை, ஒரு பக்கம் நடை, ஒரு பக்கம் ஓடு, ஒரு பக்கம் எக்ஸசைஸ் பண்ணு, இன்னொரு பக்கம் நான் என்ன கேட்டால் சோத்த குறை, நான் சாப்பிட்ற மாதிரி சாப்பிடு. அப்படியா? நிறைய பேர் சொன்னாங்க. அப்படியா ஃபாஸ்டர், உங்கள் வீட்டுக்கு வந்த மாதிரி சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டா அது வேறு, அது எல்லோரும் சாப்பிடுவாங்க விரும்பி. விருந்து மாதிரி நீங்கள் கொடுப்பீங்க, நானும் நல்லா அழகாக சாப்பிடுவேன். ஏன் சாப்பாடு என் வீட்டில் ஒன்று சாப்பிடுவேன், ரெட் ரைஸ். அதை பார்த்துன்னு ஒருத்தன் அழுதுட்டான், இதையா சாப்பிட்றீங்கண்ணா? ஏன்டா இதெல்லாம் வீட்டு நாய்க்கு தான் போடுவீங்களாண்ணா? ஆமாம், ரேஷன் ரைஸும் கொஞ்சம் தூக்கலாக இருக்கிறது. ஆமாம், என்ன பண்ணுறது, ஊழியம் பண்ணனா இதெல்லாம் சாப்பிட்டு தான் ஆகணும். ஏன் ரொம்ப கஷ்டமான அது சாப்பிட்டா அவ்வளோதான், எனக்கு கஷ்டம் போய் சேர்ந்துடும் பரலோகத்துக்கு. 2 வருஷமாக ரெட் ரைஸ் தான் சாப்பிட்றேன். இளமையின் ரகசியம் தான், கொஞ்சம் சாப்பிட்டா ஃபீலிங்காக இருக்குது, ஃபைபர், இப்படி தான் சாப்பிடணும். உங்கள் வீட்டுக்கு வந்தால் தான் பால் போட்ட டீ குடிக்கிறேன். நான் ஒரு டீ வச்சுருக்கேன், அதுதான் குடிப்பேன். அது குடிச்சோன்னா அழுகிற மாதிரி ஆகிட்டேன், உண்மையிலே அழுகிற மாதிரி ஆகிட்டேன். என்ன ஃபஸ்ட்டு இதெல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்க. இதுதான் சொன்னேன், இருதயத்தின் ஞானம் முகத்தை பிரகாசிக்க பண்ணோம். இப்போ புரியுதா? மனுஷனை அப்பத்தினால் பிழைக்கிறது இல்லைன்னு கத்த சொன்னாரே, வாயின் வார்த்தை, அவருடைய வாயின் வார்த்தையெல்லாம் நம்ம பிழைக்கிறோம். இதுதான் அவருடைய வாயின் வார்த்தை. அவர் எனக்கு திராட்சை ரசத்தை தருகிறார். முகக்கலை உண்டு பண்ண எண்ணெய் யாருக்கு வரும்? எண்ணெயை தடவைனா வந்துடுமா கலரு? லண்டன் போயிட்டு வந்தோடனே ஆலிவ் ஆயிலோடு வந்தேன் நான். இங்கே தடவைனா இருக்கிற கலரே போயிடுச்சு. சொன்னால் இது முகத்தில் தடவைனா கலராக மாறிடுவீங்க. லண்டனில் ரொம்ப கலராக இருந்தேன் நான். அந்த ஊர் தண்ணி காற்று எல்லாம் கருப்பு தோற மாதிரின்னு சொல்லியிருந்தாங்க. எல்லாம் நல்ல இங்கிலீஷு நல்லா இருந்துச்சு, தண்ணி எல்லாமே நல்லா பியூராக இருந்துச்சு. இங்கே பார்த்தோன்னே 2 நாளில் பழைய குருடி கதவு துரட்டி பழைய கலர் வந்துட்டேன் நான். அப்போ திருப்பி ஃபோன் பண்ணி சொன்னாங்க, நம்பிக்கை விட்றாதீங்க ஐயா, அந்த ஆலிவ் ஆயில் கொடுத்தோம் இல்லையா, அந்த மூஞ்சில் தடவி திருப்பி பட்டர் மேலே போட்டு ஷேவ் தான் பண்ணணும், ஷேவிங் க்ரீம் மாதிரி. ஒன்றும் வாய்க்கலை, தலைக்கு வச்சாச்சு சின்ன வெங்காயம், ஒன்றும் முளைக்கல, மூஞ்சிக்கு தடவியாச்சு, ஒன்றும் வாங்கிக்கல. என்ன தான் பண்ணுறது? ஒன்றும் பண்ண முடியாது. ஒழுங்காக சாம்பார் வச்சு சாப்பிட்டா சின்ன வெங்காயத்தை, இல்லை சமைச்சு சாப்பிட்ருக்கலாம். ஆலிவ் எண்ணெயை வேறு எதுக்காவது பயன்படுத்திடலாம் சமையலுக்கு. நம்ம வீட்டில் பின்னாடி இருந்து இந்த பேக் வாய்ஸ் எல்லாம் போயினுக்குது, இவ்வளோ எண்ணெயை மூஞ்சில் தடவி. இப்போ எங்கே பொண்ணு கரைக்க போகுது, எங்கே போக போறீர்? இவன் வேற ஃபோன் அடிச்சு செஞ்சான்றான், என்ன பண்ணுறது? இதெல்லாம் சரிப்பட்ட ஒரு கட்சியை கூப்பிட்டு சொல்லிட்டேன், மனுஷனுடைய இருதயத்தை ஆதரிக்கும் ஆகாரத்தை விளைய பண்ணுங்க. நீ லண்டனில் இருந்தப்ப நான் அப்படி இருந்தேன், நீ சொன்ன உண்மை. இங்கே வந்தால் நான் இங்கே இப்படி தான் இருக்கேன். எந்த நாட்டில் கற்று வைக்கிறாரோ அதுக்கேற்ற ஆரோக்கியத்தை கற்றுக் கொடுப்பா. லண்டன் மாதிரி இங்கே சிங்காரிக்க முடியாது. முடி வெட்ட கடை தெரியாமல் இவ்வளோ தூரம் வந்துச்சு முடி. ஏன் போயிட்டு வந்தால் லாங் ஹேர்ஸ் வச்சுட்டீங்கன்னு நான். இங்கே எதுவும் இல்லை, அதை பாரு நீ. இங்கே எதுனா அது ஃப்ரண்ட்டில் இருந்தால் பரவாயில்ல, லாங் ஹேர்ஸ் வச்சு ஷார்ட் ஹேர்ஸ் வச்சு நல்லா பாகவதர் மாதிரி கொஞ்ச நாள் சுற்றிருந்து அப்புறம் பசங்களாம் கத்திரிக்கோள் வச்சு வெட்டி விட்டாங்க. சொல்கிறேன், அது ஒரு மாதம் ஒரு இடத்துல இருக்கிறப்போ அதை போய் கேட்டால் முடி வெட்டுறதுக்கு 50 பவுண்டு கேட்குறான் இந்த முடிக்கு. அப்புறம் நம்ம ஆன்லைனில் ஒரு மிஷின் வாங்கி அப்புறம் நம்மளே தேய்க்கிற அளவு ஆயிடுச்சு. இல்லை, இதெல்லாம் ஒரு ஞானத்தை கொடுக்குற காரியம். என்ன, இன்னும் நான் ஜெபம் பண்ணுவேன். பரிசுத்தவான்கள் திட்டினாலும் ஜெபம் பண்ணுவேன். பரிசுத்தம் திட்டினா பேக் பேசுகிற காலம் இது. ஜெபம் பண்ணுவேன். ஜபமே வானாய் பைபிளே தூக்கிட்டேன். நிறைய பேர் வச்சுருக்கான். நிறைய பேர் கிறிஸ்டியானிட்டிலேருந்து வேறு ரிலிஜன் போயிட்டான். எனக்கு தெரிஞ்ச ஆட்களே போய் கேட்குறப்ப, நான் ஆலய திருப்பிழாவுக்கு போனாக்கா அவன் புத்தர் சிலை இருக்குது வீட்டில். சரி, என்னடா இது கொஞ்ச நாள் காணோண்ணா, வேணாம் இருந்தாலும் சரியில்லை, அதனால நான் ஏசுனாவே வேணான்ட்டேன். யாரால? ஒரு பாஸ்டரால் நான் இடல் ஆகிட்டேன். ஆமாம், நீ பாஸ்டர் நோக்கி பார்த்தே இந்த மாதிரி தான் போவேன். சேவிக்கிறது தேவனையா நீ மனசனையா? பாஸ்டரை விட்டுரு. புகழட்டில் போட்டாக்கா மறுபடியும் போய் சபரிமலைக்கு போகிறேன்ட்டான் இன்னொரு விசுவாசி. என்னடா இது எல்லாம்? எங்கள் பாஸ்டரே சபரிமலைக்கு போகிறாரு, நீ என்னடா பாஸ்டர்? நாங்கள்லாம் சேர்ந்து தாய் மதத்துக்கு போயிட்டோம். பாவீங்களா, என்னடா இது மாதிரிலாம் பண்ணுறீங்க? இது மாதிரி நடந்துன்னு இருக்குது. வெளியே வராது இதெல்லாம் நான் சொல்கிறேன். அதாவது பரிசுத்தவான்கள்னால ஏற்படுற பிரச்சனையினால ஜனங்க பின்வாங்கி போயிடுவாங்க. கேட்டால் அது பாஸ்டர் சரியில்லைன்னு.
அந்த பாஸ்டால் எட்டரல் ஆகிட்டான் என் பையனும். அதெல்லாம் கிடையவே கிடையாது. அது உள்ளே பாவம் அழிக்கப்படல. அதனால வந்த வேலை தான் இதெல்லாம். பாஸ்டாலெல்லாம் யாரும் கெட்டெல்லாம் போக மாட்டாங்க. நல்லது வேணா நடக்கும். பாஸ்டாலில் கெட்டு போகுதுன்னா இவன் இயேசுநாதரை விட்டுட்டான், பாஸ்ட்டை பார்த்துன்னு. அதுதான் விஷயம். இங்கே முகக்கலையை கர்த்தர் உண்டு பண்ணுகிறது. இதுக்கு முன்னே ஞானத்தை கற்று தருகிறார். இந்த முகக்கலை என்று சொல்லுகிற பொழுது உங்கள் வாழ்க்கையில் சோகம் இருக்காது. ஆனால் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம், வீட்டில் ப்ராப்ளம் இருக்கும். வீட்டுக்கு வந்து பார்த்தா மணி ஒரு லெட்டர் வச்சுட்டு போயிருக்கும். தற்கொலை இல்லை, நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு. அப்போது நான் சொல்கிறது, இப்போல்லாம் அப்படியெல்லாம் லெட்டர்லாம் எழுதி வச்சுட்டு போட்டுருல. அது அவனே அங்கே போயிடுறான். இது எங்கேயும் காணும்னா அங்கே தான் இருக்கும். இல்லை அது ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி சொல்லணும். என்ன சொல்கிறோம்னா, எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன், நீ வா அப்படி சொல்லாது. நம்ம இங்கே இருந்த ப்ரொவிஷன்லாம் வேஸ்ட்டு, நம்ம சேவ் பண்ணலாம். பணம் எதுக்கு வேஸ்ட் பண்ணுறீங்க? இங்கே வாங்க, நீங்கள் மட்டன் பிடிக்கும், என்ன அவனுக்கு பிடிக்குமோ அதை வாங்கி வச்சு டாமி மாதிரி 4 காலில் போவான் சாப்பிட்றது. மாமின்ட்டு போய் மாமியார் வீட்டில் உட்காந்து சாப்பிட்றது இல்லையா? அது வண்டி ஓடினா போதுன்ற மாதிரி போயிடுச்சு. அப்போது போச்சு வாழ்க்கையிலுடைய அந்த கம்பீரம் போச்சு, சுயமரியாதை போச்சு. மாமியார் வீட்டில் சாப்பிட்றாலும் சொல்ல, இது சாப்பாட்டோடு நிற்காது. அவன் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டுறதுலேருந்து எல்லாமே அங்கேருந்து வரும். இது மாதிரி அதனால் நம்ம பிரசங்க உனக்கு என்ன ஏன் ஃபாரின்லேருந்து வருதுன்னு, ஃபாரின்லேருந்து வருது, யூரின்லேருந்து வருதுன்னு இது சொல்ல தெரியுமே தவிர டாபிக் விட்டுருவான். சேர்த்து வச்சாங்க ஒரு கப்பல். கடைசியில் பெருசாக என்ன ஆயிடுச்சு, டாக்டர் கூப்பிட்டு சொல்லிட்டார், கிட்னி அவுட், டயாலிசிஸ் பண்ணும். என்னோட ஒரு 2 வயசு பெருசு. என்ன இதெல்லாம்? இப்போ ஏதாவது சுகமாகணும். இப்போ 20 வருஷம் தின்னா அந்த குடும்பத்தை அழிச்சு எடப்பாவி என்ன பண்ணுறது? சேர்த்து வச்சு இப்போ டயாலிசிஸ் போதும். இந்த காசு லேண்டு வாங்குறேன், பூண்டு வாங்குறேன், வாங்க எல்லாம். நீ இருந்து உன் வீட்டில் பொங்கி சாப்பிட்டு நல்லபடியாக உனக்கு அந்த சம்சாரம் பண்ண தெரியணும் இல்லையா, குடும்பத்தை தெரியணும் இல்லையா? இதெல்லாம் சும்மாவே இருக்காது அந்த காலத்தில். கொடுக்குற போதைக்கு சிக்ஷையிலே சரியாயிடும். எல்லாம் வீட்டில் பொங்கி சாப்பிடுவாங்க. வீட்டில் தான் எல்லாம். ஹோட்டல் போகிறதே ஆடம்பரம்னு வாங்கலை. அப்போ பார்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் நவநாகரிகம் ஆகி பசங்கள்லாம் போகிறாங்க, ஃபாஸ்ட் மார்க்லாம் கூப்பிட்டு போகிறாங்க. அது ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது. அப்போ பெரிய இஷ்யூவாக பஞ்சாயத்தே நடக்கும் சபை. இப்படிறா நீங்கள் அப்பா அம்மா அவ்வளோ வலுக்கட்டை பண்ணி கூப்பிட்டு போகலாம். அது போனால் இவங்கெல்லாம் டீ வாங்கி குடிப்பாங்க. இது எங்கள் வீட்டிலே நடந்தது. இது எப்படியோ கம்பல் பண்ணி எங்கள் அப்பா ஹோட்டல் கூட்டு வச்சுட்டோம். அங்கே போனால் ஒரு டீ சொல்கிறார், டீ தான் குடிப்பேன்றார், முறைக்கிறாரு. என்ன சாப்பிட்றாரு? நாய் தின்னுமா நீ வாங்கி கொடுத்தா அப்படின்ட்டு. நாய் கூட தின்னா நீ வாங்கி கொடுத்தா, மோத்தை இப்படி உருன்னு வச்சுக்கின்னு டீ குடிச்சிக்கின்னு நான் என்ன சாப்பிடணும் அது சாப்பிடணும். நீ சாப்பிடுவாடா, உங்கள் அப்பன் பெரிய கோடீஸ்வரன், எங்கள் அப்பன் அப்படி இல்லை அப்படின்றார். அது சொன்ன அர்த்தம் அப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு தான் எனக்கு புரிஞ்சு. சரி டக்குன்னு பசங்களை ரியாக்ட் பண்ணுவோம். இது எல்லாம் ஞானத்திலே சரியாயிடும். அப்போ கூட பசங்களுக்கு அப்பா அம்மாவுக்கு சண்டை வருமே தவிர புருஷன் முன்னாடி பிரிஞ்சதாக சரித்திரமே கிடையாது. நான் சொல்கிறது 20 வருஷம் என்ன. இந்த ஞானம் தான், அந்த சபை ஞானம் வந்து அப்போது அவ்வளவா இறங்கி கிரியஸ். இப்போது தாவீது சொல்கிறார், அந்த எண்ணெய் என்ன செய்யுதுன்னு கேட்டால், இந்த எண்ணெய் இல்லாமல் ஓடாது உங்களுக்கு வண்டி. இது இவன் அனுப்புகிறான், ஈரான் அனுப்புகிறான், க்ரூட் ஆயில் அனுப்புகிறான், அந்த ஆயில் அதெல்லாம் இல்லை. அது வேறு வண்டி ஓடும். ஆவிக்குரிய வண்டினா ஜெயத்தோடு இருக்கணும். ஜெயத்துக்கு பின்னாடி ஞானம் இருக்கணும். ஞானத்துக்கு பின்னாடி தான் கம்பீரம் வரும். ஞானம் இருந்தால் தான் எல்லாம் நடக்கும். நம்ம சொல்லலாம், வாய கம்முனு. எங்கள் வீட்டில் பசங்க எல்லாம் உத்தமமாக, மனைவி நான் 5 பேர் வாய் பேசாது இருக்கிறோம் என்று சொன்னால், இது சத்தியமாக சொல்கிறேன், சபையில் கர்த்தர் முன்னே சொல்கிறேன். இந்த கால் டாக்ஸியில் போகிறோம் பார்த்தீங்களா, டாக்ஸி புக் பண்ணி போகிறோம்ல, அப்போ பார்த்தீங்கன்னா அமரர் ஊதியில் போகிற மாதிரியே இருக்கும். பாட தான் பாடல, பிரதர் இருந்தால் பாடுவார். பெருசு சின்னதாக பார்க்கும், சின்னதை பெருசை பார்க்கும். டிரைவர் பக்கத்தில் வந்து பேனை வச்சு என்ன குத்துவாங்க. அவன் பாட்டு போட்டு ஜாலியாக வந்துன்னு இருப்பான். அவன் பாட்டு போட்டுன்னு அவன் கேட்டு வந்துன்னு இருப்பான். என்னடா இதுங்க பேசாமல் மறந்தீங்க வருதுங்கண்ணே. ஒருத்தன் கேட்டா நீங்களாம் தமிழ் ஆடணும், உருதுங்கண்ணே, ஒன்றுமே பேச மாட்டீங்களே என்ன நேரண்டா இல்லை. நாங்கள் 3வது ஃபேமிலி. இவன் இருக்கிறது அவ்வளோ தொந்தரவாக இருக்குது. அப்புறம் எப்படியே சொல்லிட்டேன் நான், நீங்கள் இருக்கிறது அவ்வளோ தொந்தரவாக இருக்குது, யாரும் பேச மாட்டேன், சாவி குத்துட்டு நானும் போயிட்டுமா ஃபோன் பண்ணுறீங்களா. சும்மா அவன் அப்படி பேசுகிறான். ஏதாவது பேசுங்கன்னு பார்த்தா வெட்டுன்னு வருதுங்கன்ட்டு பாட்டு போட்டுன்னு கேட்டேன். ஏன் சொல்கிறேன்னா, வாயே திறக்க முடியாத சுச்சுவேஷன் வந்து இந்த காரில் அண்ணின்னு ஒருத்தவன் அவன்கிட்ட என்ன பேசுறது. இதே இரவல் கார் வாங்கின்னு போனால் கூட சந்தோஷமாக போகும். சொந்த காரில் போகிறப்போ ரொம்ப சந்தோஷமாக போகும். கார் ஓனர் கூட அவ்வளோ சந்தோஷப்படுறதில்லை. இரவல் கார் வாங்கின கால் தான் இருக்குது. அவங்க கூட அவ்வளோ ஹாப்பியாக போனதில்லை. நான் அவ்வளோ ஹாப்பியாக போனேன்.
என்ன உங்கள் காரில் ஒரே சிரிப்பு சத்தம் கேட்குது, வேறு யாரோ ஓட்டிட்டு போகிறாங்களாம். அவர் ஓனர்கிட்ட சொன்னாங்க, நம்ம பாஸ்டரும் பசங்க எல்லாம். அதில் பார்த்தாது ஒரு நாய் வேறு இருக்குது. அவன் வந்துட்டான், உனக்கு கார் கொடுத்துறான், நாய்க்குன்னு கார் கொடுத்துறான். அதுக்கு சிங்காரிச்சு அதுக்கு ஒரு பொட்டெல்லாம் வச்செல்லாம் கூட்டம் வச்சுக்கோ பசங்க. இதெல்லாம் நடந்துச்சு இல்லை. ஏன் சொல்கிறேன்னா, இப்படியெல்லாம் இருந்தது. இந்த எண்ணெயிலேருந்து தான் ஆரம்பிக்கும். இப்போது இதெல்லாம் பட்சமாக இருப்பாங்களா? அப்போ தான் தாவீது சொல்ல 23:5 என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு பந்தியை ஆயத்தம் பண்ணி என் தலையை நீனால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. எண்ணெயிலெல்லாம் பாத்திரம் நிரம்பாது. சாயந்தரத்தை நம்ம பார்க்க போகிறோம். என்ன மீதியான சில குறிப்புகள் இருக்கிறது. இது போல சிஸ்டம் மன்னிச்சுக்கோங்க. என்ன அது உங்களை வருத்தப்பட்டு இருந்தால் மன்னிச்சுக்கோங்க, பயப்படாதீங்க. அதெல்லாம் இங்கே ரிப்பீட் ஆகாது. உங்களை கர்த்தரே சிரிச்சுக்கிறார். திருமணம், வீடு கட்டுறது, இடம் வாங்கிறது, இது எல்லாம் சாமானிய மனசு செய்கிற மாதிரி செய்ய முடியாது. இது எல்லாத்துக்கும் பின்னாடி சத்தியம் இருக்குது. இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு வல்லமை இருக்குது. இப்படி அப்படி அப்படி இப்படின்னு போய் கடைசியில் ஆனால் ஜெயம் எடுத்தவங்க பரிபூர்ணத்தில் இருக்காங்க. நடுவில் சிக்கி சிரமமானதும் இருக்குது. ஏன்னா லேக் ஆஃப் அட்டென்ஷன், லேக் ஆஃப் ஒபீடியன்ஸ். நான் ஃபுல்லாக டிசபிலின்னு சொல்ல முடியாது, லேக் ஆஃப் ஒபீடியன்ஸ். ஏன்னு சொல்லலாம், அதுக்கேற்ற விளைவுகள், அதுக்கேற்ற பலன்கள். ஆகையால் இதோடு இந்த காலை வேலை பகுதி முடிகிறது. சாயந்தரம் 2வது பகுதி இருக்குது, பேலன்ஸ் இருக்குது. அதை கவர் பண்ணிடலாம் இன்றைக்கி. எண்ணெயின் மூலம் வருகிற ஆசீர்வாதம். இது சிக்ஷை. என்ன அவன் சிக்ஷித்து அவன் சொல்கிறான், மறுபடியும் நான் ஜெபம் பண்ணுகிறேன். பரிசுத்தவான்கள் என்ன, அவர்கள் இக்கட்டுகளையும் நான் இன்னும் ஜெபம் பண்ணுவேன். பாஸ்டரு என்னை திட்டினார்ல, அப்படி போகிறப்ப வழிக்கு உண்டாரு, அல்லேலூயா அப்படி சொல்லாமல் கர்த்தர் அவரை வாதிச்சார். எல்லோரும் என்ன பண்ணாங்க, பாஸ்டருக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா ஏலியை சொல்லுவாங்க. இந்த பாஸ்டர்மார்களுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த கெட்ட குமாரனை சொல்லுவோம். இது இப்படியே ஓடிக்கொண்டிரும். பைபிள் படித்ததே தப்புன்ற மாதிரி ஆகிடும். பைபிளில் வாசனம் பிரசங்கத்தை கேட்டு கேட்டு அவன் என்ன சொல்லலாம், இந்த மனசை ஏலி மாறிடுவேன். ஏலினா தெரியும் இல்லையா, 1 சாமுவேலில் இருக்கார் பிரதான ஆசிரியர். அது மட்டும் குடித்து எழுதிட்டு பாயினார். அப்புறம் ஊழியமே படுத்துடுச்சு. அது ஒரு பொம்பளையை திட்டினது. அப்புறம் பசங்க டேட்டிங் பண்ணுறான் வர விசுவாசிக்கிட்ட. அந்த அம்மாவோட பிள்ளை தீர்க்க தரிசி அதே சபையில் டாப் லெவலுக்கு வந்துட்டான். அதனால் இவர் ஏலின்றது அந்த மாதிரிலாம் கேலி பண்ணுறதுலாம் இருக்குது. இவங்க சும்மா இல்லாமல் இவங்கெல்லாம் இளையகுமார்ன்றது இதுங்களும் லேஸ்பட்டதில்லை. இது மாதிரி ஒரே டக் ஆஃபாக இருக்கும். ஆனால் தாவீது சொல்கிறது என்னென்னா, அந்த பரிசுத்தவானுடைய இக்கட்டுகளை இன்னும் நான் ஜெபம் பண்ணுவேன், என் ஊழியக்காரருக்காக நான் ஜெபம் பண்ணுவேன். அது பண்ணுறாரோ பண்ணலையோ, அவருக்கு நேரம் சரியாக இருக்குது. அவருக்கு 4 கடை வாடகை வருது, அவர் 4 வீடு கட்டிட்டார். இப்படி தான் இன்றைக்கி டாக் இருக்கும். ஆனால் ராஜ்யத்து நீதி அப்படி இல்லை. அவனுக்கு கடனாக இருக்கட்டும், கடனாக இருக்கட்டும், எதனா நீங்கள் ஜெபம் பண்ணீங்களா பரிசுத்தவானுக்காக? நான் கேட்கல, வசனம் சொல்லுது, நான் இன்னும் ஜெபம் பண்ணுவேன். அந்த ஜெபம் பண்ணுறப்போ ஒரு அன்பு இருக்கும். அந்த மனுஷனுக்காக நீங்கள் ஜெபிக்கிறப்ப, எந்த மனுஷன் ஜெபம் பண்ணாலும் ஒரு அன்பு இல்லாமல் செய்ய முடியும். அவள் பகைமை அழிதான். அதுதான் அந்த 141:5 தான் நமக்கு ஜீவ ஊற்று. ஆனால் அது ரொம்ப கஷ்டமான இடம். ஈகோயிஸ்டிக் பர்சன், ஈகோ ப்ளீஸ் பண்ணால் அந்த இடத்துல அடிமையிடும். நீங்கள் தான் உங்களை கர்த்தர் இந்த கோலப்புடி மகனே நீ தீர்க்கதரிசின்னா போதும், ஜில்லுன்னு இருக்கும், டக்குன்னு டெவலப் ஆன மாதிரி இருக்கும். பின்னாடி அவன் வைக்கிறது தெரியாது. மனுஷனுக்கு வர புகழ்ச்சி அவனுக்கு சுவாதனை என்ன தெரியும் அவனுக்கு. அதில் தான் நிறைய ஆராதனைகள்லாம் எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கேருந்து அங்கே குதிக்கிறது, அங்கேருந்து இங்கே குதிக்கிறது, இங்கேருந்து அங்கே குதிக்கிறது. அதில் பார்த்து நம்ம விட்டு வாண்டுங்களாம் குதிக்கிறது. காரில் கூட ஒரு பாட்டு தான் இருக்கும். எங்கன்னா இருக்குன்னு போகிறா விட்றா. அவனுக்கு ஆசாரியன் யார், பாஸ்டர் யார் எனக்கு கேட்டால் கேட்டுருவாங்க எல்லாருமே. ஒரு பாஸ்டர் யாருன்னு நான் இந்த விஷயமே சொன்னதுலேருந்தே தெரிஞ்சிருக்கோம் நான் எங்கேருந்து வந்திருக்கேன்னு. இன்னைக்கு என்னை பார்த்தா எங்கள் ஆட்களே என்ன சொல்லுவாங்க, இப்படி போக நான் எதிர்பார்க்கல, உடனே அப்படியே இருக்கிறேன் மாறலேனும். அப்புறம் சபையை மாறி கலர் ஆயிடுச்சு, வெள்ளையெல்லாம் போய் இப்போ அலங்காரம் வேற மாதிரி ஆயிடுச்சு. நான் சொன்னேன்ல ஒரே மாதிரி இருறா, ஏன் இப்படி அப்படி மாத்துற? அன்றைக்கி எப்படி இருந்தோன்னா நான் அதே மாதிரி இருக்கேன். நான் சொல்கிறது தோற்றம் எது சொல்கிறேன், வெளியரங்கமான வஸ்திரம் அப்படி சொல்கிறேன். வஸ்திரம் ஒன்றும் பண்ணாதுன்னு சொன்னேன்ல, கேட்டியா? அப்போ ஏழை ஞானம் கூக்கூரில் வந்து பெருசாக எடுபடாது. இன்றைக்கி அவன் பேரனே அதெல்லாம் போட்டுருக்கான். முற்பிதாக்களுடைய ஆலோசனை வரலையே, முற்பிதாவுடைய உபதேசம் காணலையே. இப்போ உள்ளே போகிறது தான் சொல்கிறேன்ல, இவ்வளோ பெரிய விஷயம்லாம் நடக்குது. உள்ளே சாமானும் போக முடியாது. நான் சொல்கிறது பாசிட்டிவ் பார்க்க இல்லை, அது குதிரை கொம்பு. அது பிஏ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒரு கம் த்ரூ ப்ராப்பர் சேனல். நான் சேனல் போகிறதுக்குள்ளேயே சவ கொட்டிக்க போயிடுவோம். நினச்ச மாதிரிலாம் பார்க்க முடியும். அதெல்லாம் ஒரு சிஸ்டம் இருக்குது, அதெல்லாம் அது வழியாக தான் ஆப்ரேட் ஆகும். அது வேறு, அதெல்லாம் ஆர்கனைசேஷன் பிஹேவியர், அதெல்லாம் போல. நான் சொல்கிறது பரிசுத்தவான் இக்கட்டுகள் நான் ஜெபம் பண்ணுவேன்.
பரிசுத்தம் சிச்சிக்கிறானா முதல்ல? பரிசுத்தவான் இருக்கானா முதல்ல? பரிசுத்தவான டீலிங்ஸ் இருக்கா? சிச்சிக்கிறாங்களா? கடிந்து கொள்கிறாங்களா? நல்ல சபையில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். என்கிட்ட இருக்கணும்னு சொல்லலை. இது வந்து உண்மையிலே யூ ஆர் கெட்டிங் எ ஸ்கோல்டிங் ஃப்ரம் அ மேன் ஆஃப் காட். சிஸ்டர், நீங்கள் இது பண்ணுறது தப்பு. பிரதர், இது ராங். உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் ரொம்ப பெரிய பிரச்சனை வரும் அப்படி சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்டர் இருந்தால் அந்த இடம் விட்டுறாதீங்க. இந்த ஊடகத்தில் பயணப்படுகிற ஜனங்கள் சேர்த்து சொல்கிறேன். வரவேற்பு இல்லையா? துதிகான மகிமை செலுத்துகிற இடம் கர்த்தருக்கு செலுத்துகிற இடம் தான் ஆலயம். இங்கே வந்து எனக்கு போஸ்ட் வேணும், இங்கே வந்து அவங்க எப்போ வந்தார்கள்? என் புள்ள வாசிப்பான், என் புள்ள வாசிப்பான். அந்த கிட்டாரை கொடுக்க சொல்லிட்டான், வாசி காட்டுறேன். எப்படி இருக்கும்? அப்படியே கம்ம என்ன கர்த்தர் இந்த ஊழியத்துக்கு அழிச்சது பெரிய கிருபை. இதில் நான் என்னை வச்சிருக்கிறது அதோட பெரிய கிருபை. அதனால எம்எல்ஏ எம்பி கிட்டலாம் சொன்னேன், நீங்கள்லாம் பரவாயில்லடா, ஏதோ உழைச்சி கொடுத்தீங்க, உங்கள் எஜமான் இந்த வாட்டி சீட்டு கொடுக்கல, ஏதோ அதனால யூஸ்ஃபுல்லாக இருந்தீங்க, கட்சிக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தீங்க, பதவிக்கு எதுவே கொடுத்து நீங்களும் உற்பத்தி ஆனீங்க. ஒரு இடமே இல்லாமல் என்னை எவ்வளோ தூரம் வச்சுருக்காரு, அது பெரிய விஷயம். நான் பிரயோஜனப்படுறேன்னா இல்லையான்னு எனக்கே தெரில. அப்பிரோஜனமான ஊழியக்காரனை வச்சுன்னு ஓட்டுறாரு, அந்த அன்பே எனக்கு போதும். உலகப்புறம் போனாலும் சாயங்காலம் தொத்திட்டு இருப்போம். இல்லை நானாக தான் நஷ்டம் வந்திருப்பேன். முதல்ல சொன்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா தெரியுது இல்லை. நான் பாட்டுக்கு வரேன், ஒரு பைபிள் ஒட்டி தான் வச்சு சுற்றின்னு இருக்கிறேன். அப்புறம் எல்லாரும் யோசித்தான். பொது வாழ்க்கையில் இருக்கிறவன் ரொம்ப யோசிப்பான். ஆமாண்டா, ரொம்ப வேலை இல்லைடா உனக்கு. வேலை இல்லைன்னா என்ன? இது போனால் எல்லாத்துக்கும் போனோம், அவன் நில்லுனா நிற்கணும், உட்காரணும். நான் இங்கே கமிட்டட் இல்லை. நான் நின்ற ரெட் ரைஸுக்கு எனக்கு எதுக்குடா அரசியல், எனக்கு எதுக்குடா கோடி, எனக்கு ரெட் ரைஸுக்கு உரிய காசு வந்தாலே போதும். மற்ற விஷயம் அவர் அழைத்தவர் அவர் பார்த்துக்கொள்ளும். என் சோத்துக்கு நான் வேலை செஞ்சால் போதும். என் ரெட் ரைஸ் 10 கிலோ அரிசி 500, 480 ரூபா. இதுவரை எனக்கு 3 மாதம் வரும். ஒரு பொடி போட்டாலே போதும், மதியம் ஒரு வேலை சாப்பாடு. இதுக்கு மேலே எனக்கு என்ன? அன்பான ஜனங்கள் இருக்கிறாங்க. அதுதான் அன்பு, சமாதானம். இது வழியாக போயிட்டேன்னா இதெல்லாம் தேவையில்லை. இங்கே லேண்டு, அங்கே பூண்டு, அது யாரெல்லாம் பார்த்துக்கிட்டு எல்லாம் பார்த்துக்கிறதுக்கு யாராவது இருக்காங்களா? உயர்த்தப்படுகிற படிப்பு கொடுக்குற பசங்க அமெரிக்கா ஓடி போயிட்டுதுங்க. அப்புறம் 5 ரூபா இட்லியை வந்து ரோட்டில் இருந்து வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு என் பொண்டாட்டியும் என்னையும் கையெழுதி போல் வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு பண்ணிட்டு போயிடுறாங்க. ஸ்விக்கி எடுக்கிறது இல்லை, சொமேட்டோ எடுக்கிறது இல்லை, எந்த ஆன்லைன் ஆர்டரும் ஹோட்டலுங்க எடுக்கிறது கிடையாது. மறுபடியும் போக வேண்டியது தான் கையெழுதி பவன். ஏன்? பிள்ளைங்களை படிக்க வச்சது தப்பாக போச்சுன்னு சொல்கிறதா, இல்லை வளர்ந்தது தப்புன்னு சொல்கிறதா? ஒன்றும் தெரியல. நானே சமைச்சு நானே சாப்பிட்டு 4 பேர் கொடுத்துட்டு வாழ்ந்துட்டுருக்கேன். அது பிடிக்கலாடா உனக்கு? இப்போ அந்த சைரன் போட்ட காரில் போய் மந்திரி ஆகிறேன். அப்புறம் எந்திரி இந்த அந்த அம்மா காலத்தில் ஒரு சீசனில் நீ மந்திரியாக இருப்பா, நாளைக்கு எந்திரிச்சுங்க. அதை விட்டு வேற ஒருத்தந்துடும். நிரந்தரம்னு சொல்ல முடியாது. 25 வருஷமாக பார்த்து என்ன பண்ணுறேன்? ஊழியம் பண்ணுறேன். 24 என்ன செஞ்சேன்? ஊழியம் பண்ணேன். 18 என்ன பண்ணேன்? 26 வருஷமாக ஊழியத்தில் இருந்து எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா உனக்கு? என் எஜமான் என்னை கர்சனையாக நடத்துகிறார், இறக்கமாக நடத்துகிறார். எனக்கு பாட தெரியாது, பேச தெரியாது. உனக்காக பேச தெரியாதுன்னா இல்லைடா, உண்மையிலே பேச தெரியாது. ஏன் அவனை கூப்பிட்றேன்னே சொல்லுவான். அவனை ஏன் இங்கே வந்தான்னு கேட்பான். யார்? உங்கள் ஆளுங்களா? ஆமாம். வெக்கமே இருக்காதா? சொர்ணே இல்லைன்றேன், வெக்கங்க. சூடு சொன்ன யாரை கேட்டு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. அப்படி தான் பேச சொன்னா, அப்படி தான் போய் உறவாடின்னு இருப்பேன். அப்போவும் முடியுமா உன்னால்? நீ கட்சி மாறிடுவேன் சீட்டு கொடுக்கலன்னா. நான் எங்கேயும் என் சீட்டு நான் போடுறது சீட்டு தான். ஒரு 1000 பேர் வருவாங்களா உன் சபைக்கு? செத்தா கூட வரமாட்டான். நீ என்னதானே பண்ணுற? நீ எனக்கு புரியவே இல்லை. பிள்ளைகள் படிக்கிறார்கள், கர்த்தரால் போதிக்கப்பட்டார்கள். மனைவி வீட்டோரெலாம் திராட்சை செடியை போல இருப்பாள். அவங்க எங்கே ஒர்க் பண்ணுறாங்க? அதான் சொல்கிறேன், திராட்சை செடியை போல் கொடியை போல இருப்பாங்க. அது எங்கே வேலை செய்யுது? அதுவும் வேலைக்கு போகலையா? பாவி. ஆமாடா, எதுவும் போகல. எவ்வளோ ஃப்ரீயாக இருக்கேன். உரைக்கல பற்றியும் உனக்கு நான் தான் சொல்கிறேன் இல்லை, சூடு சொரணெல்லாம் விட்டாச்சு. மாமியார் வீட்டில் கேட்குறேன், அதுக்கு வர்றதே கிடையாது. என்னடா அது? அம்மா அப்பா பசங்க தங்கச்சி காணாமே போச்சு எல்லாம். சிலுவை அதுவும் வருதில்லை, நானும் போகிறதில்லை. இந்த செத்து நான் சொன்னேன்ல, நான் என் வீட்டாரும் கர்த்தரை சேவிப்போம். உனக்குன்னு எதை வேணாம் பார்த்துன்னு இருக்கிறோம். யார் வந்து நம்ம தலைமட்டை பாடுறான்னு நடக்கிறதுக்கு நடக்கும். ஐயோ பயமாகவே இருக்கா. நீ ட்ராவல் பண்ணுறதை பார்த்தா
ஃபேஸ்புக்கில் பார்த்தேன், லண்டன் போனேன், அங்கே போய் இதுதான் பேசின்னு இருப்பேன். லண்டனில் போனேன், இந்த கண்ட்ரியில் போனேன், அந்த எல்லா கண்ட்ரிலையும் பார்க்கலாம். அந்த பிரபலத்துலாம் குறைச்சல் இல்லை. ஆனால் இதுதான் லைஃப் ஸ்டைல். ஆனால் ஒரே ஒரு விஷயம் ஒண்டி, யார் என்னை விட்டு போனால் ஒன்றோண்டி மறக்க மாட்டேன். என்னை போய் அழைத்தீர ஐயா, திறமை உள்ள ஜனங்களெல்லாம் விட்டுட்டு என்னை போய் அழைத்தீர. என்னை வச்சு தாக்கு பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். என்னை வச்சிருக்கிறது பெரிய விஷயம். அதுவும் ஊழியத்தில் எந்த நிறுவனத்துலையாவது வேலைக்கு போயிருக்கலாமே. நான் அவ்வளோதானே, அவன் தற்கொலை பண்ணிட்டு இருப்பான் என்னை பார்த்தா. வேணாண்டா விட்றேன், நான் பாட்டுக்கு இருக்கேன். ஆனால் எல்லாம் நல்ல விதமாக சொல்கிறாங்க உன்னை பற்றி. அதுதான்டா இங்கே அரசியல். சொன்னானா நல்ல விதமா, நாளைக்கு போய் கேளு, வேற பாது சொல்லுவான் பாரு. அதனால இந்த எம்எல்ஏ எம்பி சீட்டெல்லாம் பெருசு இல்லை. ராஜ்யம், நீங்கள் ஒரு கவர்மெண்ட்டுக்கு அழைச்சிரு, நான் அந்த கவர்மெண்ட்டுக்கு அழைச்சி. இது வரும் வராது இல்லை, எனக்கு நிறைவா இருக்கு. வயிற்றுல கொழுப்பு இல்லை, உடல பிபி இல்லை, சுகர் இல்லை, கொலஸ்ட்ரால் இல்லை, கோபமோட ஓடி போச்சு. அது கூட என்கிட்ட இல்லை. இப்போ கோபப்படுறதுக்கு ஆளே இல்லை. யார்கிட்ட கோபப்படுவேன்? வாழன்ற எல்லாம் ஏதோ மனைவி உட்காந்துருக்கு. ஆமாம், அதுக்கு வேலை கட்சிதான் தெரிஞ்சிருக்கோம், அதான் வேலைக்கு அனுப்பல. இப்படியே போய் கொண்டிருக்க வாழ்க்கை. சந்தோஷமாக இருக்கேன், சமாதானமாக இருக்கேன். அப்புறம் என்னடா எனக்கு நீ இருக்க எதனா கேட்டு வந்தேன்னா, இந்த 5 வருஷம் பதவியிலேருந்து என்ன எதனா கேட்டு வந்தேன்னா, எவ்வளோ வந்திருப்பான், எத்தனை பேர் வந்திருப்பான், எத்தனை பாதிரியார் நீ பார்த்துருப்பேன். நான் வந்தேன்னா ஏன் இப்போ வந்தேன்? நீ உனக்கு இப்போ சாமானிய மனசு ஆகிட்டியா? எலெக்ஷன் டேட்டாருன்னு சொன்னால் அதை சும்மா மட்டும் பேசு, வாடா படம்னு பேசுகிறோம் இல்லையா? போதும், அந்த நட்புக்கு போதும். எனக்கு என்ன தேவைன்னா பார்த்துக்கலாம். இது வரைக்கும் தேவைப்படல, எனக்கும் தேவைப்படல. என் பிள்ளைங்களுக்கு சீட் வாங்கி கொடுக்கணும். எவ்வளோ வந்திருக்கலாம் இல்லையா கவர்மெண்ட் சீட்டுக்கு? கவர்மெண்ட் சீட்டே கிடச்சா கூட அவன் சொன்னான், வஞ்சிக்கப்படாதுன்னுவேன். நான் போயிட்டு வரேன். ஆமாம், அது எனக்கு ஆசீர்வாதம் ஐயா. எனக்கு கத்தர் அப்படியே நடத்திட்டார். எந்த ட்ரெஸ்ஸோ ட்ரெஸ்ஸு ஏதோ ஒரு ஏழைப்பாளையன் ட்ரெஸ்ஸு நிரம்பி வழியும். என் ஒய்ஃப் சொல்ல யாருக்காவது கொடுத்துருங்க, கொடுத்தது எல்லாமே என்கிட்ட சொல்லிட்டு, இதை தூக்கி போட்டுறாதே ஞாபகம் வச்சு, தூக்கி போட்டது என் ஞாபகம், எல்லாமே நகையை சுதமாக பழக்கத்து. ஆனால் ட்ரெஸ்ஸு நிரம்பி வழிஞ்சாலும் நம்மளுக்கு ஒன்று தானே தேவை உடலுக்கு. அதனால நமக்கு என்ன தேவை என்பதை கத்தர் அறிந்திருக்கு. வரப்போகிற அவமானங்களுக்கு முன்னே கத்தரை எச்சரிக்கிறேன். நான் ஒண்டி போய் எந்த மனசு பிணையிலும் போய் மாட்டிக்கூடாது. பிணைப்பு சொல்கிறேன், நோ கமிட் வித் ஹியூமன் பீங்ஸ். சபை ஆண்டவர் வழி கர்த்தரோட வார்த்தை விடையே போகும். அடக்காரது வரைக்கும் சொல்கிறேன், அதிகமாக போய் மாட்டிக்கூடாது. டென்ஷன் இல்லாமல் ஃப்ரீயாக. ஆனால் அவன் சொன்னான், கொஞ்சம் முடிதான் முன்னாடி போயிருக்கேன், நான் பார்த்த நாளில் பார்த்ததை போலவே இருக்கிறான். நன்றி வணக்கம் சொல்லிட்டு வந்தாச்சு. இல்லை ஏன் சொல்கிறேன்னா, இது நமக்கு போதுமானதாக இருக்குது. இதுவே போதும். அதாவது நம்ம அழைப்புக்கேற்ற அந்த கிருபைக்கேற்ற அபிஷேகம், அதுக்கேற்ற ஜனங்க, என் தேவைகளை சந்திக்கிறது தேவன், அதோடு போதும். காணிக்கை அனுப்புகிறவங்க தள்ளி அனுப்பிச்சாலும், இல்லை அனுப்பாதவங்க அனுப்பிச்சாலும், இல்லை தள்ளி வந்தாலும், கொஞ்சம் கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ஃபைனான்ஷியல் தள்ளி வரும், இறங்கி தள்ளி வரும். இதில் பார்த்ததுக்கு வார் வர ஆரம்பிச்சிட்டோம். எல்லாம் கையில் வச்சுருக்கோம். ஆன்லைனில் சொல்கிறோம் இல்லையா, ஆன்லைனில் கையில் வச்சுருக்கோம். அனுப்ப முடியல, சரி அதுக்கு ஒரு டைம் வரும், அனுப்புங்க. பணம் அங்கே இருக்குது, கண் பார்க்குது, விசுவாசிக்கிறோம். வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட ஜாஸ்தி பேர் ஆயிடுச்சு. அப்போ லோக்கல் விசுவாசியே வாசி 500 ரூபா கொடுத்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் பொங்கி சாப்பிடலாம். அவன் அனுப்புகிற ஆயிரங்கள் அது வரும். நிலைமை சொல்கிறேன், God teaches us and trains us and makes us to move further in His way. அதனால் நம்ம ஒன்றுக்கு குறைப்பட்டு போகுது. கண்ணில் மூடி கத்தர் நோக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஆண்டவரே, இது மட்டுமா என்னை நினைத்தீரே, எங்களை நடத்தினீர். என்னை எங்கள் பாத்திரத்தில் ஆவிக்குரிய வழியில் எண்ணெய்கள் வரட்டும். போதக சிச்சை கத்தர் எங்கள் மேய்ப்பராக இருக்குது. வார்த்தையை எங்களை சிச்சிக்கிறது. மனுஷ போதகர் அல்ல, உங்கள் போதகரை உன் கண்கள் காணும் என்ற வேத சாப்பு. பரம போதகராக உம்முடைய சிச்சை எங்களுக்கு போதுமானதா. உம்முடைய வார்த்தை ஒருவேளை போதகன் மூலமாக, ஸ்தானாதிபதி மூலமாக வந்து எங்களை சிச்சித்தால் அது நிலைத்திருக்க, அதில் களி கூற, அதில் தொடர்ந்து அந்த ஐக்கியத்தை நீடித்திருக்க, நிலைத்திருக்க கர்த்தர் வழி செய்கிறார். அற்புதங்களை செய்கிறார்.
கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிற ஒரு காரியம், சபையார், ஊடகத்தில் பயணப்படுகிறவர்கள், நேரில் வந்திருக்கிறவர்கள், இதை ஊடகத்தில் கேட்கிறவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு வாசலை கர்த்தர் திறக்கிறார். இது அனுகூலமான வாசல். தயவுசா அந்த சிக்ஷையை அற்பமாக என்னாதீங்க. போதுக்கு சிக்ஷை ஏதாவது உங்களுக்கும் பாஸ்டர்மார்களுக்கு கருத்து வேறுபாடுன்னா சரி பண்ணிக்கோங்க. நான் சொல்கிறது ஃபேமிலி ஃப்ரெண்டாக இருக்கிற பாஸ்டர் சொல்ல 1000 பாஷை தெரிஞ்சிருக்கும், அதே பெரிய தப்பு. உங்களுக்குன்னு எழுப்பப்பட்ட ஸ்தானாதிபதி, உங்களுக்குன்னு எழுப்பப்பட்ட போதுகள் ஏதாவது கருத்து வேறுபாடு இருந்தால் அதெல்லாம் மனசில் வச்சுக்காமல் நீங்கள் ஒப்புரவாகி இக்கட்டுகளில், அவருடைய இக்கட்டுகளிலே நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அவங்க இக்கட்டுகளிலே நீங்கள் சகாயம் பண்ணுகிற ஜனங்கள், உதவி செய்கிற ஜனங்க, தோல் கொடுக்குற ஜனங்க, அதுக்காக சொல்லுங்க. என் ஜெபம் மட்டும் சொல்லலை, ஊடகத்தில் இது லட்சக்கணக்கான ஜனங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பல ஆயிரங்கள் பார்க்கிறது. எனக்கே தெரியாது யார் பார்க்குறாங்க, யார் காணிக்க அனுப்புகிறாங்க. பார்க்குறவங்களாம் காணிக்க அனுப்புகிறாங்க சொல்ல, பார்த்துட்டு காணிக்க அனுப்புகிறாங்க யாருன்னு கூட தெரியாது. அப்படி ஒரு அலையை கற்று அனுப்பி கொண்டிருக்கிறாங்க. இது 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 நமக்கு தேவை, இந்த காலகட்டத்துக்கு தேவையான செய்தி. இதுக்குள்ளே போயிட்டா வீட்டில் பிரச்சனை வராது. அதான் இங்கே ட்ரெயின் ஆகிடுது இல்லையா, சிச்சேன்னு. ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். அடியார்களுக்கு வேண்டிய கிருபை ஞானத்தை கொடுத்து உயர்த்தும். இயேசுவின் ரத்தளிக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகல வாதை மறவாது. ஆமென். கர்த்தர் இயேசு கிறிஸ்து கிருபை பிதாவே தேவனுடைய பரிசுத்த அன்யோன்யம் நம்ம நேரோடு கூட சதாக்காலம் சில பசங்களோடு இருப்பதாக. ஆமென், ஆமென். உங்களுக்கு சிற்றுண்டி ஆயத்தமாக இருக்குது, சாப்பிட்டு கடந்து செல்லுங்க. தனி ஜெபம் இருந்தவர்கள் வந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.